Okay, fine. So we are live right now. Cool. So last video we have seen some couple of videos like JavaScript சீரிஸில் சில கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம இந்த வீடியோ இந்த லைவ் ஸ்ட்ரீம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can continue. ஸோ அதர் டாபிக்ஸ் எதெல்லாம் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இதில் கடைசி நம்ம என்ன வீடியோ பார்த்தோம்? லாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணது டேட்டா டைப்ஸ், ரைட்? ஆமாம், டேட்டா டைப். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லைக் வி ஹேவ் ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் நம்ம ஆல்ரெடி சில ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா லேர்னிங்காக லெட் மீ கிரியேட் a நியூ ஃபைல் கால் ஜேஎஸில் learning.js. ஓகே. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுக்காக. ரைட். ஸோ here we have to write our code. ஓகே. இப்போது யாருக்கெல்லாம் நம்ம டீமில் யாருக்கெல்லாம் யூ கைஸ் நோ அதர் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்? நிறைய பேர் சி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான் அதெல்லாம் கற்றுட்ருப்பீங்க இல்லைங்களா? ஸோ கற்றுக்காதவங்களுக்கு ஜஸ்ட் டோன்ட் கேர். பட் யாரெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ பைத்தானை விட்டுருங்க. பட் இஃப் யூ டேக் சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா when we are defining variables அப்போ we will be using a prefix call. நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் லைக் இது ஸ்ட்ரிங்கு, இது இன்ட்டு அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதுதான் டிப்பிக்கல் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நம்ம பண்ணுற விஷயங்கள். பட் ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஸோ என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்ப்போம். how much variables are there in ஐ மீன் எந்த வழியில் நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம் சொல்லுங்கள். மூணு வழியில் கிரியேட் பண்ணலாம். இருங்க முஷ்கில், முத்துக்குமார் நீங்கள் சொல்லுங்களேன். where let and constant const. ஸோ வேறு லெட்டு கான்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு வகையில் we can create a variables. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா let me create a new variable call லெட்டில் பண்ணலாம். எப்போ லெட் தான் நான் பெஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். இதில் கான்ஸ்க்கு பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா I will always use cons and என்ன வேரியபிள் நேமோ நம்ம போட்டுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் let's say டாபிக் அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே I'm going to assign this topic which is JavaScript வச்சுக்கோங்க. ஓகே. இதான் இப்போ நம்ம டாப்பிக்காக சேவ் பண்ணியிருக்கேன். இப்போது இது அவுட் நான் எப்படி பார்க்கலாம்? ஜஸ்ட் டேரக்ட் ஆஸ் இட் இஸ் லாக் பண்ணிவிட்டு டாபிக் சொல்லி நம்ம பார்க்கலாம். கரெக்டாக? ஸோ சேவ் அண்ட் அதே மாதிரி நான் ரன் பண்ணணும். ஸோ ரிமூவ் மை டெர்மினல் அண்ட் npm run dev. ஸோ ரன் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணிப்போம். ஓகே, இதான் நம்ம அவுட்புட். ஸோ இது எப்படி பார்க்கலாம்? ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டில் போனீங்கன்னா we can able to see our output. கரெக்டாக? ஓகே, கன்சோல் ரிஃப்ரெஷ் அண்ட் எதுவுமே வரல. ஏன் வரல? கன்சோலில் பண்ணியிருக்கேன், கன்சோல் லாக் பண்ணியிருக்கேன், பட் இங்கே எதுவுமே வரல. லிங்க் பண்ணல. ஓகே. ஸோ இதுதான் எப்போயுமே தெரிஞ்சுக்கிற விஷயம். ஒரு விஷயம் நீங்கள் வரல வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் கோ அண்ட் செக் தி லிங்கிங் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஓகே. ஸோ நான் லிங்க் பண்ணாதான் பிரச்சனை. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி பாட்டமில் போயிட்டு ஐம் கோயிங் டு ஆட் தி ஸ்கிரிப்ட். ஸோ அதே மாதிரி மெயின் இப்போ learning.js. ஓகே. ஸோ சில பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். என்ன டவுட்ஸ்னால் லைக் விஎஸ் கோட்லேயே we can do a lot more. நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஷார்ட் கோட்ஸ் இருக்குது, அந்த டீம் நம்ம டிசைன் கஸ்டமாக மாற்றிக்கலாம், அண்ட் கீ பைண்டிங்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாதிரி டூப்ளிகேட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கீஸில் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் when you are expertise உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்ச உடனே அப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் விஎஸ் கோட். அது வரைக்கும் இப்போதைக்கு பாதர் பண்ணிக்காதீங்க. ஓகே. இப்போதைக்கு நீங்கள் டிப்பிக்கலாக பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் Ctrl+V தான் பேஸ்கோ பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ரைட். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் அன்வான்ட் திங்ஸ் சொல்ல வரேன். எதெல்லாம் நம்மளுக்கு நம்ம கோலுக்கு முக்கியமோ, நான் என்னென்னு சொல்லியிருந்தேன் டாஸ்க்கு நெக்ஸ்ட்டு 6th முடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த கோல் மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் நம்ம மற்ற ட்ராக் என்னவோ நம்ம பார்க்கலாம். டோன்ட் கோ அண்ட் வாக், ஜஸ்ட் டோன்ட் அஸ்யூம் லைக் யூ நோ JavaScript, ஓகே நம்ம வேறு எங்கேயும் அட்வான்ஸாக போய் கற்றுக்கலாம் அப்படிலாம் போக வேண்டாம். ஐ வாண்ட் எவ்ரி பர்பிள், ஈவன் இஃப் யூ நோ JavaScriptனா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து அகெயின் நீங்கள் வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் பார்க்க தப்பு கிடையாது. ஓகே, வென் எவர் யூ கைஸை, நான் என்னோடய ஜூனியர்ஸுக்கு சொல்கிற ஒரு விஷயம் தான் தெரியுமா, இதுதான். எப்பப்பெல்லாம் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதோ கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே விஷயத்தை வந்து யாருக்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ அவங்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க. when you are teaching them you will learn a lot. ஓகே, ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு எப்படிலாம், ஏன்னா இஃப் யூ காண்ட் ஏபிள் டு கன்வே வாட் யூ லேர்ன்ட் அப்படின்னா நீங்கள் வந்து லேர்னே பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா, அதை நீங்கள் அதை மட்டும் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ whenever you are getting time மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து டீச் பண்ண எஃபர்ட் எடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீச்சும் பண்ணுங்கள். ரைட், என்னோடய லேர்னர் ஜேஸில் வந்து அவுட் போய் பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு இப்போ வந்துச்சு. ஓகே, ஸோ நான் பண்ணிக்கிறேன், ஐ வில் லெட் மீ ஹேவ் இட் லைக் ஹியர். ஓகே, ரிஃப்ரெஷ். ஓகே, மற்ற எல்லாரும் கிளாசிட்டிஸ் ஃபிஷ் பண்ணும்போது JavaScript சொல்ல வருது. ஓகே, என் ஸ்க்ரீன் தெரியுது எல்லாருக்குமே? யூடியூப்பில் கரெக்டாக கேட்குதான்னு தெரியல. ஓகே, எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபைன். இப்போது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த C++ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வில் பி அசைனிங் லைக் ஸ்ட்ரிங்கு, இல்லை வந்து இப்போது வேறு மற்ற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இன்ட்டு அது மாதிரி போடுவோம், கரெக்டுங்களா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா JavaScriptல வந்து நம்ம அது மாதிரி எதுவுமே போடல. ஓகே, பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் கிரியேட் 3 திங்ஸ். ஓகே, 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வேறு கான்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செகண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் வச்சுக்கிறேன். ஓகே, டிசைன் அப்படின்னு வச்சுப்போம். டிசைன் அந்த வாட்டி வந்து நான் வச்சுக்கலாம் டாபிக் duration அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், whenever creating this kind of double names I'm just using camel case. ஓகே, ஸோ இதில் வந்து எவ்வளோ டைம் இருக்குன்னா லைக் சே 60 வச்சுக்கோங்க, 60 minutes வச்சுக்கோங்களேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து I'm going to have a different topic, is trending அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து I'm going to use boolean data type for example. ஓகே, ஸோ true or false அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். And also we can use many things. So for example, cons, topics, covered. Okay, so இதை வந்து நான் வச்சுக்கலாம், we can have it like arrays. So dom JS basics and so on. So okay, இன்னொன்று வச்சுக்கிறேன், like for example topic info அப்படின்னு போட்டுட்டு இங்கே நான் வந்து I'm creating an object. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் ரைட் பண்ணியிருக்கிற இந்த இதெல்லாம் எல்லாருக்கும் புரியுதா? கோட் ரைட் பண்ணது யாருக்கும் புரியலையா? நான் டீமையும் கேட்குறேன் அண்ட் யூடியூப்லையும் கேட்குறேன். ஸோ யாருக்காச்சும் புரியல அப்படின்னா வாட் யூ கைஸ் நீட் டு டூ இஸ் யூ கைஸ் கோ அண்ட் செக் தி டேட்டா டைப்ஸ். ஓகே, அதை பார்த்து தான் நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ரைட், இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட் வி ஆர் டூயிங் இஸ் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் வந்து இந்த வேரியபிளுக்கு வந்து ஜஸ்ட் அசைனிங் சம் டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் மெனி டேட்டா டைப்ஸ். ஸோ இது வந்து இது ஒரு டேட்டா டைப்பில் ஃபார்மேட்டில் இருக்குது, இது ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது, இது ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது, இது ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது, அண்ட் ஸோ அண்ட் ஸோ மற்றெல்லாம் கூட வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீபக் பண்ணும்போது இந்த வேரியபிள் வந்து வாட் டைப் ஆஃப் வேரியபிள், வாட் டைப் ஆஃப் டேட்டா டைப் இட் இஸ், அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி மாதிரி போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கரெக்டாக, டைப் ஆஃப் அப்படி போடும்போது ஸோ சேவ் பண்ணிட்டு பாருங்களேன், சேம் ஸ்ட்ரிங் வருது. பிகாஸ் இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ ஸ்ட்ரிங். ஓகே, ஜஸ்ட் ஸ்ட்ரிங்னா என்ன சொல்கிறது, ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ அது மாதிரி வச்சுக்கோங்க, ராவான ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க இப்போ டாபிக் டியூரேஷன் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்பர்னு காமிக்குது. ஸோ டிஸ் 60 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் கோட்ஸ் காமிக்குது இல்லை VS கோடில். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் நம்பர் டேட்டா டைப். ஓகே, அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கறதுக்கு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதே மாதிரி இஸ் ட்ரெண்டிங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ பூலியன். ஸோ பூலியனா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஓகே, இதுதான் செக் பண்ணிக்கலாம். இப்போ டாபிக் கவர்ட் பாருங்களேன், டாபிக் இன்ஃபோ இது வந்து ஆப்ஜெக்ட் சொல்லி காமிக்கும். ஓகே, பிகாஸ் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் தானே, இதான் ஆப்ஜெக்ட்டு.
அண்ட் ஆப்ஜெக்ட்டில் இது வந்து கீ, இது வந்து அது வேல்யூ. ஓகேவா? ஸோ ஒன் ஸோ போட்டுக்கிறீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ டாபிக் கவர்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அரே தான், பட் ஸ்டில் அரேவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்னால உங்களுக்கு ஆப்ஜெக்ட் சொல்லி காமிக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ சி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வில் பி டிஃபைனிங் திஸ் ஸ்ட்ரிங். ஐ மீன் இது மாதிரி ஸ்ட்ரிங் நீ போட போகிறீங்கன்னா முன்னாடி வந்து மாதிரி ஸ்ட்ரிங் போட்டுப்பீங்க, லைக் இது மாதிரி கான்ஸ் ஸ்ட்ரிங் அது மாதிரி இப்படி போடுவீங்க. இல்லை வந்து உங்கள் சியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி போடுவீங்க, லைக் ஸ்ட்ரிங் டாபிக் அப்படி போடுவீங்க. கரெக்டாக? பட் இங்கே வந்து நீங்கள் அப்படி போடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து இது வந்து ஒரு விஷயம் இருக்குங்க. வாட் இட் இஸ் அப்படின்னா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்பிங் ஆஃப் லாங்குவேஜஸ். டைப்பிங் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இது எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் டைப் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, டைனமிக் டைப் லாங்குவேஜும் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நிறைய இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ் அது கேட்பாங்க. வாட் இஸ் ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜ், வாட் இஸ் டைனமிக்கலி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜஸ் அப்படின்னா we have to specify the data type. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே இன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா we call it as statically typed because நம்ம வந்து சொல்லணும், லைக் இது வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லணும், ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு நான் சொல்லணும். ஓகேவா? அப்போ தான் வந்து அதுக்கு புரியும். ஓகே, வாட் இஸ் சொல்லிட்டு. ஓகேவா? ஆனால் இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் ஏதாவது யூஸ் பண்ணுறோமா, யூஸ் பண்ணல. அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த வேல்யூ தரீங்களோ, ஓகே, அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதோட டேட்டா அசைன் பண்ணிக்கும். ஓகே, தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் டைனமிக் டைப் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஸ்ட்ரிங்னால ஆட்டோமேட்டிக்காக டைப் வந்து ஸ்ட்ரிங் சொல்லி வந்துச்சு. அதே மாதிரி நம்பர்ஸ், பூலியன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ் அதெல்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா டைப்ஸுங்க. அதான் நான் உங்களுக்கு மட்டும் ஷோ பண்ணுறேன். இது தாண்டி நிறைய இருக்குது. வி ஹாவ் சிம்பிள்ஸ், வி ஹாவ் அன்டிஃபைன்ட் அண்ட் ஸோன்ஸோ இருக்குது. ஓகேங்களா? அதான் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ வாண்ட் யூ கைஸ் டு நோட் டவுன் தீஸ் டேட்டா டைப்ஸ். ஓகே, என்ன டேட்டா டைப்ஸ்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜஸில் ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? பிகாஸ் இதுதான் உங்களோட பேஸ். இதை நீங்கள் தெரியாமல் யூ ஷுட் நாட் ப்ரொசீட் ஃபார்வர்ட். நீங்கள் இவ்வளோ டேட்டா டைப்லாம் வந்து என்ன சொல்கிறது டக்குன்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் ஏபிள் டு ஆன்சர் வாட் டேட்டா டைப்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும். ரைட், இதுதான் அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், டைனமிக் டைப்பிங் சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் see about ஆப்ஜெக்ட்ஸ். நான் ஆப்ஜெக்ட் பற்றி ஆல்ரெடி வந்து வீடியோ சொல்லியிருப்பேன், நான் அவுட்லைனாக சொல்கிறேன். ஓகே, வாட் இஸ் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு. ஓகே ஓகே, எல்லாருக்குமே வந்து என்ன பிடிக்கும், ஃபுட் பிடிக்கும் இல்லையா? ஸோ ரைட், இல்லை ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள். ஓகே, ஸோ வாட் எவர் வி ஹேவ் இட் லைக் ஒரு லிவிங் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அன்லிவிங் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும். ஸோ அது வந்து எல்லாமே பொருள் இல்லையா? இஃப் யூ ஆர் ஸ்பெசிஃபிக் எனி ஐட்டம்ஸ் அப்படின்னா இட்ஸ் லைக் அ ஆப்ஜெக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என் முன்னாடி ஒரு மைக் இருக்குது, ஸோ என் முன்னாடி வந்து ஒரு ரிங் இருக்குது அப்படின்னா கூட எல்லாமே வந்து வி கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட். ஒரு பொருள், அதுதான் வந்து வி கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட். ரைட்? ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா தேர் ஆர் டூ வேஸ் ஆஃப் டிஃபைனிங் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி வில் யூஸிங் நியூ கீவேர்ட் மூலிமா வந்து ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணலாம். நியூ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து மேபி யூ கேன் ஹேவ் லைக் அ வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாம். சாம்பிள் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்களா? நான் எப்படி கோட் டைப் பண்ண பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு என்னோட லாஜிக் என்னவோ அதை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு வேரியபிளை சேவ் பண்ணோம் அப்படின்னா அப்போ நான் வந்து இது மாதிரி கான்ஸ் போடுறேன். ஸோ அகைன் பாருங்கள், நியூ ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு என்னோட கோட் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணுறேன். என்ன இந்த வேரியபிள்னாவோ அது போடுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான வே. எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கான்ஸ் வேரியபிள் சொல்லிட்டு அப்புறம் யோசிப்பாங்க லாஜிக்கை. அப்படி பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் இன் அ லாஜிக்கல் வே. சி, எனி ஒன் கேன் கோட், பட் ஒன்லி அ ஹியூமன் ஷுட் ஏபிள் டு கோட் இட் இன் அ ப்ராப்பர் வே. அது மட்டும் நீங்கள் வந்து மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. அதை நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? நம்மளோட ப்ராசஸில் வந்து எப்படி நம்ம கரெக்டாக பண்ணணும், எப்படி நம்ம கரெக்டாக லாஜிக்காக திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கணும். ஓகே, இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து வெளியில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் சொல்லி தருவாங்க, கான்செப்ட் சொல்லி தருவாங்க, எல்லாமே சொல்லி தருவாங்க. ஆனால் எப்படி திங்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் கூட அதை சொல்லி தர மாட்டேன். ஸோ அது வந்து நீங்கள் தான் பண்ணணும். நான் வில் ஜஸ்ட் ஷோ யூ தி வே, யூ ஹேவ் டு வாக் த்ரூ இட். ஒரு படத்தில் சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான். ஸோ நான் உங்களுக்கு வந்து நான் எப்படி திங்க் பண்ணுறேன் சொல்லி நான் ப்ராசஸ் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் டேக் இட். ஓகே, ரைட். இப்போ வந்து இப்படி தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து யூ கேன் ஹேவ் மெனி வேல்யூஸ் இன்சைட். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எப்படி அசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பட் இதோட மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே ES6ன்னு சொல்லுவோம். நான் சொன்னேன்ல, வாட் இஸ் ES சொல்லுங்கள்.
வாட் இஸ் ES? ECMAScript. ஸோ ECMAScript வந்து சில வெர்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணாங்க இல்லைங்களா, அது மாதிரி மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அதான் நம்ம கால் அஸ் ES6 above, ES6 அண்ட் above நம்ம கால் பண்ணுவோம். ஓகேங்களா, ES6க்கு மேலே இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளராக ஆக்குனாங்க. எப்படி ஆக்குனாங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் இதே கமெண்டை வந்து இப்போது கான்ஸ் சாம்பிள் ஆப்ஜெக்ட் இதில் வந்து சிம்பிளாக வந்து ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறேன். ஓகேவா, நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா இது மாதிரி ஏபிஜேன்னு போடுவோம். ஏபிஜே தானே, ஆமாம் ஏபிஜே. ஓகே, ஈக்குவல் டு இந்த நியூ ஆப்ஜெக்ட் பதிலாக வி வில் பி சிம்பிளிஃபைங் வித் திஸ் கைண்ட் ஆஃப் சின்டாக்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்ப்ளேட். ஓகேவா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகேவா, இது வந்து லைக் வி கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட் லிட்டில் நினைக்கிறேன். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ES6ல் நம்ம வந்து நியூவாக டிஃபைன் பண்ணுற மெத்தட். ஸோ எனி ஹவ் ஈவன் இஃப் யூ கால் திஸ், ஈவன் இஃப் யூ ஹேவ் திஸ், இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கால் திஸ் கன்ஸ்ட்ரக்டர் பிஹைண்ட் தி சீன்ஸ். ஓகேவா, ஸோ எதை நீங்கள் இது பண்ணலாம், இல்லை நீங்கள் பண்ணலாம், உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே எனக்கு வந்து ஒரு கார் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை என்ன பிடிப்போம், ஏதாச்சும் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் கார் வச்சுப்போம். ஓகே, ஸோ கார் வந்து வாட் டைப் ஆஃப் அந்த காரோட இப்போ நம்ம வந்து வெளில வந்து ஒரு ரோட்டில் போய் வச்சுக்கோங்களேன், ஒரு கார் போய் நம்ம சொல்லுவோம் தெரியாதவங்க. பட் அந்த கார் பற்றி தெரிஞ்சவங்கன்னா நம்ம அந்த கார் எந்த கலர் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல, அந்த காரோட ஆட்ரிபியூட்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ கார் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஹியர் அண்ட் தி ஆட்ரிபியூட்ஸ் இட் ஹோல்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன கலர், இது வந்து ரெட் கலரா, ஸோ ரெட் கலர் போடுறேன். எந்த இயர் மேக், ஸோ மேக். மேனுஃபேக்சரிங் டேட். ஓகே, இது வந்து எந்த இயர், ஸோ 2023யா, ஸோ அது மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எந்த ரிஜிஸ்டர் ஆயிருக்கா, இஸ் ரிஜிஸ்டர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஓகே, ஸோ இது மாதிரி யூ கேன் ஹேவ் மெனி திங்ஸ். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன் இங்கே காமிக்குதுன்னா திஸ் ஆப்ஜெக்ட் அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் திஸ் எப்படி இருக்கும். இதான் அதோட சின்டெக்ஸ், இதான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா வி வில் டிஃபைனிங் கீஸ். ஓகே, நல்லா பாருங்கள், கீ அதோட வேல்யூ. ஓகேவா, அண்ட் இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னா கமா போட்டுக்கணும். கமா போட்டு தான் அகெயின் அனதர் கீ, அதே மாதிரி அனதர் வேல்யூ. ஓகேவா, இதுதான் கரெக்டான சின்டெக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்கே மேலேயும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கமா இல்லை, அதான் இறக்க காமிக்குது. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ தீஸ் திங்ஸ், தீஸ் கீ நேம்ஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி கால்ட் அஸ் கீஸ். ஓகே, அது நம்ம வந்து ஆப்ஜெக்ட் நான் சொல்ல ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நம்ம என்ன கால் பண்ணுவோம்னா வி கால்ட் அஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, இங்கே வந்து நம்ம எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா these are the keys and these are the values and values can be of different data types. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, இது பார்த்தீங்கன்னா நம்பரு, இது பார்த்தீங்கன்னா பூலியன். ஓகேவா, அது மாதிரி யூ கேன் ஹேவ் எனி திங். ஓகே, ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு டூ திஸ் திங் என்னென்னா கிரியேட் அ ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கோ அது ரெலவெண்ட்டாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, யூ கைஸ் நோட் இட் டவுன். நான் என்ன சொல்லணும்னா இது நான் வந்து இன்றைக்கி வீக்கெண்டு அப்படின்னா தப்பிச்சிக்க முடியாது. ஓகே, இது சிம்பிளான திங் தான். ஜஸ்ட் இஃப் யூ திங்க் 2 minutes அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு டூ இட். நான் பெரிய டாஸ்க் தரல உங்களுக்கு. லாஜிக்கல் திங்கிங் சொன்னால் பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு லாஜிக் திங்கிங் வந்து இருக்காது. இது எப்படி உருவாக்கணும் அது மாதிரி உருவாக்கி ஆகணும். ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஸோ ரெலவெண்ட்டாக யூ பி கிரியேட்டிவ். ஓகே, ஐம் நாட் ஃபோர்ஸிங் டு எனக்கு காரே பிடிக்கல. ஆக்சுவலி இந்த கார் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இடத்துல இருக்குது, எக்ஸாம்பிளாக இருக்குது. எனக்கு காரே பிடிக்கல, டக்குனு எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதுனால நான் காரையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, யூ கைஸ் கம் அப் வித் யுவர் ஓன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து இந்த கீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து யூ கைஸ் கிரியேட் வித் அன் ஆப்ஜெக்ட். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீ நோட் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல. நான் எப்போலாம் வந்து ஐம் யூஸிங் பூலியன் ஆஸ் டேட்டா டைப் நான் வந்து இஸ்ன்னு முன்னாடி போட்டுக்கிறேன். நோட் பண்ணிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம வேரியபிள் நேமே வந்து இட் ஷுட் பி வெரி ஈஸியர் டு ரீட். ஓகே, இப்போ நான் வந்து ஏதாச்சும் விஷயத்தை வந்து பைனரியாக இருக்க போகுது, லைக் 0 or 1 இருக்க போகுது அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து we will be using this is ரிஜிஸ்டர்ட்னா அதுக்கு என்ன ஆன்சரு எஸ் நோ அவ்வளோதான் இல்லைங்களா. மேபி சிலட்ட பொண்ணுங்க சொல்லுவாங்க, பட் அதான் விட்டுருங்க. ஓகே, பட் டிபிக்கலி ஆன்சரிங் எஸ் நோ அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பூலியன் கான்டெக்ட் டைப். நான் அப்படி தான் நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவேன். பட் இஃப் யூ வாண்ட் நீங்கள் உங்களுக்கு நேம் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மீனிங்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு நேம் கொடுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ஸோ ஐ யூஸ்வலி ஹேவ் லைக் சம்டைம்ஸ் வந்து மேனுஃபேக்ச் டேட் அப்படி இருக்க போடுவேன். இட் ஆல் பேஸ்ட் ஆன் மை ப்ரிஃபரன்ஸ். ஓகே, பட் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது, இது மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து வி கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட். ஓகே,
ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து we can even have some dynamic typing, பட் அதை பற்றி நம்ம இப்போ போக தேவையில்ல. நான் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு I want you guys to follow this thing, which is இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன், we have a series on modern JavaScript regarding object நினைக்கிறேன் இருங்க. இங்கே இது பாருங்கள். ஸோ இந்த சீரீஸில் வந்து we will be having an objects. ஸோ வேரியபிள்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, அது மாதிரி ஆப்ஜெக்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து யூ கைஸ் கேன் கிவ் இட் ட்ரை. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, மெத்தட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். நான் இங்கே அவுட்லைனாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், we have two things most importantly. We have properties. These are called properties because இதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, கரெக்டாக? அது வந்து we call it as properties. இன்னொன்று ஒன்று இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்து for example ஸோ இங்கே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இது என்னது? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஹைலைட்டாக இருக்குது? இது மெத்தட். ஓகே, ஸோ நம்ம டிப்பிக்கலி நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, whenever we have in this function outside of our application, for example இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க ஃபங்க்ஷன் சம்மரி. ஓகே, ஸோ இது என்ன நம்ம கால் பண்ணுவோம், இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம், கரெக்டாக? பட் இங்கே பார்த்தீங்கன்னா inside a object, whenever we having a function, we call it as a method. It's not function. Okay, ஸோ எல்லாமே தப்பாக என்ன பிரச்சனை, நான் ஆப்ஜெக்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு மெத்தட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆப்ஜெக்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, we will be having either properties or either functions. ஓகேவா? ஸோ டிப்பிக்கலி இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து இப்படி தான் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ லாக் ஹியர் some summary regarding this red car அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸ்னால் இட் வில் ஜஸ்ட் ரிட்டர்ன் அஸ் சம் வேல்யூஸ். ஓகே, பட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, இட் லைக் அன் இங்கே வந்து மெத்தட் இல்லையா, மெத்தட் என்ன பண்ணோன்னா சம் ஆக்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணும். இட் இஸ் யூஸ் டு டூ சம் ஆக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணும் போது இது ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோன்னா அது மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்காக தான் இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. பட் ES6க்கு மேலே வந்து தேர்ஸ் அ ப்ராப்பர் வே ஆஃப் டூயிங் இட். எப்படின்னா, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அரேவாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஐ மீன் நாட் அரே, ஒரு ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷனாக நீங்கள் மாற்றிக்கலாம். லைக் எப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை டெலிட் பண்ணிவிட்டு இதை சிம்பிள் பி ஆக்கிக்கலாம், நியூஸ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இட் ஆல்சோ ஒர்க்ஸ் தி சேம் வே. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபேட் ஆரோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இதுக்கும் கான்ஸ் சம்மரி 1 வைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி சம்மரி 2 வைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ரெண்டும் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இது ஒரு வழி, இது ஒரு வழி. ஓகே, ஸோ நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகுதுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ பர்சனலி ரெக்கமெண்ட் யூ கைஸ் டு ஸ்டிக் டு திஸ் செகண்ட் திங் பிகாஸ் இட்ஸ் ஸோ சிம்பிள் அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் சம் ஓன் பெனிஃபிட்ஸ். ஓகேவா? இதான் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ப்ளேலிஸ்ட்டில். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகே, பட் இது வந்து வி கால்ட் அஸ் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வி கால்ட் அஸ் ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன், ஜஸ்ட் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து வி கால்ட் அஸ், இது வந்து நான் அந்த ஒரு வேரியபிளை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, வி கால்ட் அஸ், இது வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போவோம், விட்டுருங்க. பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் டிஸ் 2 டைப் ஆஃப் சின்டெக்ஸஸ். எது நீ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வில் பி யூஸிங் திஸ் திங். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் வந்து லெட் மீ ஹேட் ஆக்ஷன் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சம்மரி என்ன பண்ணிக்கலாம், ஓன் டேட் வச்சுக்கலாம். ஓகே, ஓன் டேட். ஸோ இது வந்து வச்சுக்கிறேன்னா 2000 ஓன். ஓகே, மேனுஃபேக்சர் டேட் வந்து ஒரு 20 வச்சுப்போம். 19 தான் கொரோனா வந்துச்சு இல்லையா, 19 வச்சுப்போம். அண்ட் ஓன் இயர்ஸ் 2 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கார் வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து அன்பு கார்னு வச்சுக்கிறேன். ஓகே, அன்பு கார் வந்து ரெட்டு அண்ட் மேக் வச்சுப்போம் கலர், அதே மாதிரி மேக். இப்போ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் எத்திகா. ஓகே, ஸோ எத்திகான்னு வச்சுக்கிறேன். அண்ட் அதை மேனேஜ்மெண்ட் டேட் வந்து 2019 அப்படி அசீவ் பண்ணிப்போம். அண்ட் 2 இயர்ஸாக ஓன் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸ் ஓன் பண்ணியிருக்கேன். 19னா 2021 4 இயர்ஸ் ஆகுதா? ஓகே, 4 வச்சுப்போம். ஓகே, இப்போ என்னன்னா எனக்கு ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து சம்மரின்னு சொல்லி ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு ஹேவ் அனதர் மெத்தட் கால் வெஹிக்கிள் ஏஜ்.
இங்கே பார்த்தீங்கன்னா அதோட நேம் கண்டிஷன் எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, வெஹிக்கிள் ஏ வந்து கேபிட்டல். ஓகே, அதே மாதிரி வந்து ஃபங்க்ஷனால ஐம் கோயிங் டு புட் லைக் திஸ் ஃபேட் அரோ கீ ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். அதில் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு டூ சம் கேல்குலேஷன்ஸ். ஓகேவா, அது நம்ம கேல்குலேஷன்ஸ் பண்ணலாம். பட் இப்படி நான் எதுவும் பண்ண போதில்லை, இல்லை ஜஸ்ட் ஆஸ் நான் வச்சுக்கிறேன். ஃபியூச்சரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கூல். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாமா, இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நான் ஏன் ஆப்ஜெக்ட் நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் எவ்ரி லாங்குவேஜஸ், நாட் ஒன்லி இன் ஜாவாஸ்கிரிப்ட். என்ன லாங்குவேஜ் எடுத்தாலுமே சரி, ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா, ஸோ யாரெல்லாம் வந்து ஊப்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஊப்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டாக. ஊப்ஸ் தான் முக்கியமான ஒரு கான்செப்ட். எங்கே போனாலுமே ஊப்ஸ் தெரியுமா கேட்பாங்க. ஊப்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி கிடையாது. ஓகே, இப்படி சொல்லுவீங்களே, இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த வேர்ட்ஸ் கிடையாது. ஓகேவா, நான் கூட ஸ்டார்டிங் அப்படி நினச்சிருந்தேன். ஊப்ஸ்னால் லைக் அந்த இங்கிலீஷ் வேர்டு போல இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அது கிடையாது. ஊப்ஸ்னால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா, அதான் வந்து அப்படி கால் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு எப்போ தெரியும் நம்புவாங்கன்னா, வென் யூ நோ தட் ஊப்ஸ் கான்செப்ட். இட் ஹேஸ் மெனி கிளாஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஸோ பிளாக் பிளாக்னு இருக்கும். பட் வரி நாட், எதுவுமே நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. நம்ம வந்து டைம் நம்மளுக்கு கிடைக்கும் போது, நம்மளுக்கு அது நீடு இருக்கும்போது நம்ம கற்றுக்கலாம். ஓகே, லெட்ஸ் நாட் வரி ஆன் தட். ரைட், இப்போ வந்து ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, அன்பு கார்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஹவு டு அசஸ் சி இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம நார்மலாக வந்து we can just go and create like this, right? ஸோ அக்கௌண்ட்ஸ் அன்பு கார் கலர் அப்படின்னு போட்டுட்டு ரைட் அப்படின்னு வச்சுக்கலாம், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், அன்பு கார் மேக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், கரெக்டாக. ஸோ இப்படியே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், என்னோடய டேட்டா வந்து டெம்பரரி நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வேரியபிளில். ஓகேவா, பட் நான் ஏன் வந்து இது மாதிரி ஆப்ஜெக்ட் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, எவ்ரிதிங் வில் பி ஆர்கனைஸ்ட், கரெக்டாக. இப்போ நான் வந்து ஏதாவது டேட்டாஸ் நான் அசஸ் பண்ண அப்ளிகேஷனில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து கரெக்டாக வந்து அன்பு கார் மேக் சொல்லி நான் ஹேவ் டு ரிமெம்பர் தி நேம்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ப்ராப்பரான அப்ரோச் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டு ஸ்ட்ரக்சர் அவர் டேட்டாஸ் வில் பி யூசிங் தோஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி அசஸ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். அசஸிங் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, அசஸிங் தி ஆப்ஜெக்ட். ஓகே, எப்படி அசஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம டிப்பிக்கலி ஒரு வேரியபிள் நம்ம பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாமா? கன்சோல் லாகில் வந்து இந்த அன்பு கார் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அன்பு கார் அந்த வேரியபிள் போட்டுடுறேன், சேவ் பண்ணிக்கலாம். இப்போது இஃப் யூ கோ டு யுவர் அவுட்புட், ஓகே இங்கே போது வச்சுக்கோங்களேன். ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன். நாட் திஸ் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து இந்த கன்சோல் லாகில் வந்து இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மாதிரி கோடில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோல் லாகில் வந்து அழகாக வந்து காமிக்குது உங்களுக்கு சேம். ஓகே, இது நீங்கள் வந்து கொலாப்ஸ் பண்ணிவிட்டு அதோட இதை வந்து பார்த்துக்கலாம், கரெக்டாக அதோட வேல்யூஸ் என்ன, ஹைலைட்டிங்கோட காமிக்குது. ஓகே, இது வந்து பூலியனா, இது வந்து இயர் நம்பர்ஸ் அதெல்லாம் காமிக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மாதிரி வேல்யூஸ் காமிக்கிறதுல இதெல்லாம் கால் ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வி கால் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு சப்போஸ் எனக்கு அன்பு காரை வந்து வேணும். எனக்கு அன்பு காரில் ஐ வாண்ட் டு சி தி மேக் வாட் டைப் ஆஃப் கார் ஹோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாட் ப்ரெஸ் பண்ணி ரெண்டு வழியில் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதோட ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் அதோட கீஸோட வேல்யூஸ் வந்து நீங்கள் ரெண்டு வழியில் நீங்கள் பண்ணிக்கலாம். எதர் யூ கேன் டூ இட் இன் டாட் நோட்டேஷன், அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் டூ இட் இன் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேவா, அதை நான் எப்படி நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டாட் வச்சு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது டேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் லெட் மீ டூ இட் லைக் திஸ். ஓகே, ஸோ கான்ஸ் ரிசல்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ இங்கே நான் ரிசல்ட் வந்து இங்கே டேட்டா இங்கே போட்டுக்கலாம். ஓகே, கடைசியாக ப்ளாக் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அன்பு கார் வந்து கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எப்படி இருக்குது அன்பு கார் இப்படி பார்ப்போம். இதான் கன்சோல் கரெக்டாக. எனக்கு வந்து அதில் இருக்க மேக் மட்டும் வேணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அன்பு கார் ரிசல்ட் வந்து இல்லை இங்கே கூட வச்சுக்கலாம் டாட். இங்கே பார்த்தீங்களா அதோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் காமிக்குது. நம்ம டிஃபைன் பண்ணோம்ல, இங்கே மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம என்ன டிஃபைன் பண்ணமோ. இந்த கலரு மேக்கு மேனுஃபேக்சர் எல்லாமே இங்கே காமிக்குது பாருங்கள். ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி சஜஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மிஸ்டேக் பண்ணவே மாட்டீங்க. இப்போ அன்பு கார் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்பு கார் மேக்கு அன்பு கார் கலர்னு சொல்லி யூ ஹேவ் டைப் இட் ரைட். ஸோ இப்போ நீங்கள் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அன்பு கார்னு ஒரு ஆப்ஜெக்ட்டை கால் பண்ணிவிட்டு டாட் ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாமே காமிக்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, மெத்தட்ஸ் என்ன எல்லாமே காமிக்கும். ஓகேவா, ஸோ ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஐ வாண்ட் தி மேக் ரைட். ஸோ மேக் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஏத்திகான்னு சொல்லி காமிக்குது. ஓகேவா, அதே வாட் சப்போஸ் ஐ வாண்ட் டு டூ திஸ் திங் விச் இஸ் இது வந்து வி கால்ட் அஸ் டாட் நோட்டேஷன் ரைட். ஸோ இன்னொன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு இது வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் நோட்டேஷன்.
ஓகே. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டாட் போடாமல் இது மாதிரி நீங்கள் ஸ்கொயர் பிரேசஸ் நினைக்கிறேன் ப்ராக்கெட்டோ ஸோ ஓகேவா, அதுக்குள்ளே வந்து அதோட கீ என்னவோ அந்த கீ இங்கே தரலாம். ஓகே. ஸோ என்ன வேணுமோ உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கலர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், கலர் அப்படின்னு போடும்போது இப்போ பாருங்கள் சேவ் பண்ணி பார்க்கும்போது அது கலர் ரெட்டு வரும். ஓகே. ஸோ நீ கேட்கலாம், அன்பு எதுக்கு நம்ம வந்து we are using these 2 type of syntaxes, எது நம்ம 2 யூஸ் பண்ணுறோம், ஏதாச்சும் ஒன்று ஸ்டிக் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். ஏன் 2 வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போது சம் சினாரியோஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து நேம் தெரியாமல் இருக்கும். ஓகேவா. சம்டைம்ஸ் வந்து டைனமிக்காக கலர் நேம்ஸ் இங்கே போடுற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைனமிக்னால் லைக் ஃபார் லூப்ஸில் வந்து நம்மளுக்கு கீ வேல்யூ தெரியாமல் இருந்து நம்மளுக்கு வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும் ரன் பண்ணும்போது அப்படின்னா அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராக்கெட் நோட்டேஷன்ஸ். ஓகே. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா whenever applicable try to use the dot notation. நான் எப்பவுமே அதான் பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே போயிட்டு டாட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூ வரல வச்சுக்கோங்களேன், இங்கே தான் தப்பு, நீங்கள் ஆல் டிஃபைன் பண்ணது தான் தப்புன்னு அர்த்தம். இதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கான ஒரு திங். இப்போது அதே ஆப்ஜெக்ட்டில் நான் ஏதாச்சும் வேல்யூ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக போகும், நீங்கள் வந்து அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. இப்போதைக்கு எப்படி அசஸ் பண்ணணும் அது மட்டும் உங்களுக்கு சொன்னேன். இப்போது மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது ஹவு டு அசஸ் தி ஆப்ஜெக்ட்ஸ் டேட்டா இன்சைட் அ மெத்தட். இதுக்குள்ளே நான் இப்போ வந்து என்ன பண்ணேன், வெஹிக்கிள் ஏஜ் வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணணும். கரெக்டாக. ஸோ அந்த ஃபார்மில் என்ன, ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் 2019 -4 போட்டால் தப்பு. 2013 23 மைனஸ் அந்த 4 கரெக்டா. ஓகே. மேன் ஃபேக்ட் டேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2019 வச்சுக்கோங்களேன், 2019 and in the current year which is 2023 கரெக்டாக. இது நம்மளுக்கு செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் அவர் வேல்யூ. கரெக்டாக தான் நம்ம வெஹிக்கிள் ஏஜ். ஓகே. ஸோ எனக்கு இந்த வெஹிக்கிள் ஏஜ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த ஓன் ஏஜ் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையில்லை. பிகாஸ் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு மேக் இட் அஸ் அ ஆக்ஷன், டைனமிக்காக மாற மாதிரி வச்சுக்க போகிறேன் ஒரு மெத்தடாக. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஜஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ வேரியபிள் ஹியர். இங்கே நான் வந்து JavaScript கோட் எல்லாம் டைப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் calculations அப்படின்னு போட்டுட்டு அதே வேல்யூ 2019 -2023. ஓகேவா. ரைட். இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன லாக் பண்ண போகிறேன், நான் கேல்குலேஷன்ஸை. ஓகே. ஸோ ஜஸ்ட் கட் பண்ணிப்போம் அண்ட் இப்போ கட் பண்ணிப்போம் அண்ட் கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு லாக் இட். ஸோ சேவ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் நாட் டிஃபைன். ஏன், பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ரிசல்ட், நான் டெலிட் பண்ணிட்டேன். கரெக்டாக. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கான்ஸ் ரிசல்ட்டு வச்சுட்டு இங்கே வந்து ஐம் கோயிங் டு ரைட் சம் எப்படி இந்த வெஹிக்கிள் ஏஜ் வந்து அசஸ் பண்ணி சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அன்பு கார் வச்சுட்டேன் டாட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காமிக்குது, வெஹிக்கிள் ஏஜ் காமிக்குது பாருங்கள். ஓகேவா. ஸோ வெஹிக்கிள் ஏஜ் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்களேன், என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்கும்போது ரிஃப்ரெஷ் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் திஸ் கோட். ஏன் இந்த கோட் டிஸ்பிளே பண்ண சொல்லுங்கள், எனி ஐடியா? ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. ஃபங்க்ஷனை எப்பவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ண நினச்சிங்க அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் இட் லைக் திஸ். கரெக்டாக தான் கரெக்ட் ஃபார்மேட். ஓகே. இப்போ பாருங்கள் சேவ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து -4 வருது. ஓகேவா. அண்ட் அகைன் வி ஆர் ரிசீவிங் அன்டிஃபைன் வருது. ஏன் அன்டிஃபைன் வருதுன்னா நான் 2 இடத்துல கன்சிடர் லாக் பண்ணுறேன், இங்கே கன்சிடர் லாக் பண்ணுறேன், அங்கே கன்சிடர் லாக் பண்ணுறேன். ஓகே. அதனால தான் அந்த ப்ராப்ளம் வருது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து ரிட்டன் சொல்ல ஒரு கீவேர்டு இருக்குது இல்லையா, அதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். நான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே. ஓகே. பிஃபோர் தட் -4 இருக்கு இல்லையா, -4 இருக்கக்கூடாது, எனக்கு வந்து 4 தான் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை அப்படியே எனக்கு மாற்றிக்கிறேன், உல்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இட்ஸ் வில் லைக் திஸ் -2019. கரெக்டாக. சேவ். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா 4 வருது. ஓகே. அன்டிஃபைன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். பட் இந்த 4 தெரியுது. சோஃபா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. கூல். இப்போது என்ன கொஸ்டின்னா ஐம் ஜஸ்ட் ஹார்ட் கோடிங் மை வேல்யூ ஆன் திஸ் லைன் 13. கரெக்டாக. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆல்ரெடி ஹேவ் திஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் அவர் ஆப்ஜெக்ட், ரைட். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மேனுஃபேக்சர் டேட் வந்து வாங்கணும். ஸோ நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த வேரியபிள் நேம் என்னது, மேனுஃபேக்ட் டேட் தானே. இப்படி போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் whenever you are using a property inside an object you should always reference it with this. ஓகேவா.
திஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுன்னு அர்த்தம். திஸ்ஸுக்குள்ளே தான் இந்த மெயின் மேனுஃபேக்ட் டேட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான ஃபார்மேட். புரிஞ்சுதா? இல்ல அங்க அகைன் சொல்றீங்களா? ஓகே, இங்கே இப்போ பாருங்கள். இப்போ வந்து 2019 இருந்ததா? ஸோ ஐ வாண்ட் திஸ் வேல்யூ. இந்த வேல்யூ எங்கே வச்சுருக்கோம் நம்ம? ஆல்ரெடி வி ஹேவ் இட் இன் மேனுஃபேக்ட் டேட். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் அந்த டேட்டாஸ் வந்து ஐ ஷுட் நாட் டூப்ளிகேட் இட். என் வேல்யூ ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ எனக்கு இந்த மேனுஃபேக்டோட அந்த வேல்யூ வந்து நான் இங்கே வாங்கணும். அதை நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, டேரெக்டாக வந்து யூ ஷுட் நாட் கால் லைக் மேனுஃபேக்ட் டேட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணக்கூடாது. ஏன் கால் பண்ணக்கூடாது அப்படின்னா, இட் வில் பி லைக் அன்டிஃபைண்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வச்சுருக்கோம். கரெக்டாக ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கால் பண்ணுறோம். அப்படி கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் தான் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் திஸ் கீ கால் மேனுஃபேக்ட் டேட். அந்த வேல்யூ தான் 2019 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், திஸ் மெத்தட் அண்ட் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல் எக்ஸிஸ்ட் இன் ஏ ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா, வி வில் ரெஃபரன்ஸ் இட் லைக் திஸ். திஸ்ன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்னு அர்த்தம், இந்த என்டையர் ஆப்ஜெக்ட் அர்த்தம். இப்போ இந்த என்டையர் ஆப்ஜெக்ட்குள்ளே தானே வந்து இந்த மேனுஃபேக்ட் டேட்னு இருக்குது. அதான் போய் அசைன் பண்ணுறோம். இப்போ புரிஞ்சுதா? ஸோ பேசிக்கலி அந்த டிஸ்கஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னா அந்த இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் ஆகுதா? ஆமாம், நாட் ப்ராப்பர்ட்டிஸ். ஈவன் யூ கேன் அசஸ் சம்மரி இயர் ஆல்சோ எப்படிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் லெட்ஸ் ஏ வேல்யூ தரேன்னு வச்சுக்கோங்களேன், A5. ஓகே, அதே மாதிரி பி வேல்யூ வந்து ஒரு 6 தரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ சம் கேல்குலேஷன்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கால் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால் பண்ணணும்னா லைக் இப்படி தான் கால் பண்ணணும், டிஸ் டாட் ஏ. ஏன்னா டிஸ்குள்ளே தான் அந்த ஏ இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ப்ளஸ் டிஸ் டாட் பி அப்படின்னு சொல்லி தான் கால் பண்ணணும். ஸோ டிஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த ஆப்ஜெக்ட் அர்த்தங்க, டிஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் இட் இஸ். அந்த வெளியே இருக்க ஆப்ஜெக்ட் எப்படி ரெஃபர் இது பண்ணுறது? வெளியில் இப்போ உள்ளுக்குள்ளே திஸ் ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஓகே, வெளியே வேறு ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? வேறு ஆப்ஜெக்டாக என்ன எப்படி சொல்கிறீங்க? கிவ் மீ an எக்ஸாம்பிள். எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, நம்ம இன்னொன்று க்ரியேட் பண்ணி அந்த இருக்க டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் இங்கே வச்சுப்போம். இங்கே ஒரு வேல்யூ வச்சுருக்கீங்க, கரண்ட் இயர். ஓகே, ஸோ 2023 வச்சுப்போம். இப்போ இந்த வேல்யூ இங்கே எப்படி அசஸ் பண்ணுன்னு கேட்குறீங்களா? இல்லை, ஆப்ஜெக்ட்ல இருந்து சொல்கிறேன். அதான் நான் ஆல்ரெடி சொன்னதில்ல, டாட் நோட்டேஷனில் போய் பண்ணிக்கலாம் சொன்னல, லைக் திஸ் டாட் வச்சு கால் பண்ணிக்கலாம் சொன்னல. அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணிவிட்டு டாட் நோட்டேஷன் மூலியமாக நம்ம அந்த கீயை கால் பண்ணால் அந்த வேல்யூ வந்துடும் சொன்னல. அது இல்லை, நம்ம இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். சரி, க்ரியேட் பண்ணி அதில் இருக்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த மெத்தடில் எப்படி அக்சஸ் பண்ணுறது? ஓகே, இது ஆப்ஜெக்ட் நேமை கால் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே வந்து லெட்ஸ் சே சாம்பிள் வேல்யூ. ஆக்சுவலி இது அப்படி பண்ணக்கூடாதுங்க. யூ ஷுட் நாட் மர்ஜ் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். எதர் பண்ணிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறத விட இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ஆர் யூஸிங். பட் இப்போ நீங்கள் எப்படி பண்ண சொல்லி நான் காமிக்கிறேங்க. நான் ட்ரை பண்ணதில்லை, லெட் மீ கிவ் இட் ட்ரை. ஓகே, இப்போ வந்து இந்த அனதர் ஆப்ஜெக்டோட இந்த வேல்யூ வந்து இங்கே நான் வாங்கணும், ரெஃபரன்ஸ் வாங்கணும். கரெக்டாக? ஸோ வேல் அப்படின்னு போட்டுட்டு இங்கே மெத்தடில் வாங்கணும். மெத்தட்லையா? சரி, ஓகே இருங்க. அதே மாதிரி லெட் மீ யூஸ் திஸ் மெத்தட் இங்கே. ஸோ இது என்ன பேர்? அனதர் ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ அனதர் ஆப்ஜெக்ட் டாட் சாம்பிள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து வேல்யூ தான். ஸோ லாக் பண்ணி பார்ப்போம். ஸோ லாக் வாங்க முடியாத பார்ப்போம். சரி, ஸோ ரிஃபைன் ஓகே, இது விட்டுருங்க, பிகாஸ் இட்ஸ் ஷோயிங் எரர். சேவ் இதுவும் கமெண்ட் ரிஃப்ரெஷ். நீங்கள் பார்த்தா வேல்யூ ஆக்சிஸ் வருது. ஸோ இங்கே வந்து பிகாஸ் இது வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். கரெக்டாக? டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வேரியபிள்ஸ் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வேரியபிள் நீங்கள் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து அந்த கீ வச்சு நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். வெளியில் கோடில் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வென் வி ஆர் டாக்கிங் அபவுட் இட்ஸ் ஓன் ஆப்ஜெக்ட், அப்போ தான் நீங்கள் வந்து டிஸ் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, புரிஞ்சுதா இப்போது? புரியுது. சரி, ஓகே. இப்போது ஏதோ இறக்க காமிக்குதுன்னா எதுன்னு பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு லெட்ஸ் சி. cannot read properties of undefined manufactured date. ஓகே, ஒன்று பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே
என்ன தப்பு பண்ணுற சொல்லுங்கள் பார்ப்போம் யாராச்சும். What error am I making? So இப்போ this dot போட்டால் ஒரு வேரியபிளில் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை சென்ட் பண்ணிட்டு அந்த வேரியபிளை கால் பண்ணலாம். எப்படிங்க கமிங் இன்? ஸோ ஒரு வேரியபிள் அதை சென்ட் பண்ணிட்டு தென் we can call that variable. அதை நம்ம அவுட்டர் ஆஃப் ஆப்ஜெக்டா இல்லை இன்சைட் தி ஃபங்க்ஷன். அப்படி பண்ணால் கூட நம்ம இந்த வேல்யூஸ் நம்ம திரும்பி வாங்கணும்ல. ஆக்சுவலி என்ன தப்புனா திஸ் வந்து நம்ம சின்ஸ் யூஸிங் ஃபேட் ஆர் ஓகேனால அங்கே தான் வந்து ரைஸ் ஆகுது. ஜஸ்ட் செகண்ட் நம்ம நெட்டில் பார்க்கலாம் நான் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி டிஸ் தான் கரெக்டான கீவேர்டு. பட் டிஸ் எதுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. லெட் மீ டீபக் அகேன். மேனுஃபேக்சர் பண்ணி கரெக்டாக இருக்கா? மேனுஃபேக்சர் ஐ திங்க் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த ஸோ ரிட்டர்ன் பண்ணலாம் கூட. அட்லீஸ்ட் ஐ ஷுட் ஏபிள் டு லாக் இட் ரைட். ஸோ இங்கே வச்சு அன்பு எனக்கு ஒன்று தோணுது. சொல்லுங்கள். அந்த இந்த பிளாக் ஸ்கோப் மாதிரி ஏதாவது இருக்குமா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க வரைக்கும்? அதோட இல்லை அப்படி இருக்காது. பிகாஸ் நம்ம இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் இது இருக்காது. சரி டிஸ்ல என்ன வந்து பார்க்கலாங்க. டிஸ்ல போடும்போது என்ன வருது? ஆக்சுவலி நம்ம டாலர் சிம்பிள் போட்டு ஒன்று பண்ணோம் தெரியுமா? பேக் டிக் போட்டு டாலர் சிம்பிள் போட்டு. டாலர் சிம்பிளில் வராதுங்க. இதுவா டில்டா சொல்கிறீங்களா? இது மாதிரி சொல்கிறீங்களா? டெம்ப்ளேட் லிட்டரல். டெம்பிள் லிட்டரல் இல்லை. ஓகே நான் பண்ணுறேன். நான் ஃபேட் ஆகிறதுக்கு பதிலாக லெட் மீ ஹேவ் லைக் எ ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன் அண்ட் செக். ஓகே இப்போ டிஸ்ல கரெக்டாக வாங்க முடியாது பார்க்கலாம். ஃபிஷ் அண்ட் இப்போ கரெக்டாக வாங்க முடியுது. இப்போ வந்து டிஸ் டாட் மேனுஃபேக்ட் அப்படின்னு போட்டால் வாங்குது. ஓகே ரைட். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு என்னென்னா ஸோ டிப்பிக்கல் ஃபங்க்ஷனில் இப்படி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ஆர் ஜஸ்ட் ஹேவிங் இட் ஆஸ் அ இப்படி போட்டிருக்கோம். கரெக்டாக இப்படி போட்டுட்டு நம்ம வந்து வி ஆர் ஜஸ்ட் ரெஃபரன்சிங் இட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் தான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. நான் வந்து சொன்னா இல்லையான்னு தெரியல. இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட என்னென்னா இன் ஆப்ஜெக்ட் வி ஹேவ் these are properties which gives values. கரெக்டாக? these are methods. ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்னா நீங்கள் இங்கே வந்து ஆப்ஜெக்ட் கால் பண்ணிட்டு டாட் ப்ரெஸ் பண்ணுங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர்ட்டியாக எடுத்துக்குது கலர். ஏன்னா கலர் வந்து ப்ராப்பர்ட்டி தான். கரெக்டாக அது வந்து வேலிடேட் பண்ணுது. அது மாதிரி இஸ் ரெஜிஸ்டர்டு அதெல்லாம் ஓகே ஃபைன். ஆனால் சம்மரி போய் பாருங்களேன், இதுவும் ப்ராப்பர்ட்டி தான் காமிக்குது. ஏன்னா it also returns this as a typical value. ஓகே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதுக்கு இந்த சின்டாக்ஸ் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். லைக் இப்படி பண்ணிக்கலாம். ஆரோ ஃபங்க்ஷனில் திஸ் எப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆரோ ஃபங்க்ஷனில் திஸ் மெத்தட் யூஸ் ஆகாதுன்ட்டு இல்லை. ஆரோ ஃபங்க்ஷனில் வந்து டிஸ் வந்து யூஸ் ஆகாது தான். பட் இந்த ஆப்ஜெக்டில் வந்து when we defining methods this is a proper way. ஓகேவா? ஸோ நம்ம ஃபங்க்ஷன் நம்ம இப்படி பண்ணியிருந்தோம்ல இதுக்கு முன்னாடி வந்து we have done like this prop. ஸோ இது ஒரு வழி, இது ஒரு வழி அண்ட் இது ஒரு வழி. ஆக்சுவலி இதுதான் வந்து நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுற ஒரு வழி. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டிக் டு திஸ். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு பிச்சு பண்ணி பார்க்கலாமா? டாட் டாட் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து கலர் வேறமாக இருக்குது. இங்கே கலர் வேறமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நீங்கள் கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் எ மெத்தட். ஓகே ஸோ இப்போ தான் வந்து கரெக்டாக இப்போ வந்து அங்கே டிஸ் எல்லாமே அங்கே ஒர்க் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ டாட் வெஹிக்கிள் ஏஜ் மற்றபடி எல்லாமே சிம்பிள் தாங்க. இப்போ போட்டுட்டு சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தா இப்போ வந்து வேல்யூ கரெக்டாக வருது. புரிஞ்சுதா நான் சொன்னது? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் போடும்போது யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சின்டாக்ஸஸ். ஓகே நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ண அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வி ஆர் லேர்னிங் இன் மாடர்ன் ரைட். வி ஆர் லேர்னிங் இன் 2023 முடிய போகுது போல் அந்த இன்டர்ன்ஷிப் முடித்துக்குள்ளே. ஸோ அந்த பீரியடில் வந்து வி ஆர் ஆல் யூஸிங் திஸ் கைண்ட் ஆஃப் சின்டாக்ஸஸ் அலோன். வி ஓன்ட் பி யூஸிங் தோஸ் சின்டாக்ஸஸ். ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இப்போது அதே மாதிரி இங்கே மாற்றிப்போம். திஸ் சேஞ்சஸ் டு திஸ். ஓகே ரைட்
இப்போ ஏதாச்சும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்ளிகேஷன் லாஜிக் வருவோம். இப்போ நான் வந்து as it is இது ஒர்க் ஆகும். அண்ட் நீங்கள் நான் வந்து அதே மாதிரி என்னோடய கேல்குலேஷன்ஸை லாக் பண்ணுறேன். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்களேன். we have 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் ஐம் ஜஸ்ட் ஹார்ட் கோடிங் மை கரண்ட் இயர், ரைட்? பட் அப்படி பண்ணக்கூடாதுல்ல. நம்ம என்ன பண்ணணும், தி மெயின் பர்பஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இஸ் டு ரீயூஸ் எவ்ரி திங். ஸோ ஈவன் நான் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது யூ ஷுட் அப்டேட் இட் ப்ராப்பர்லி, கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா we have to get our current year. எப்படி வாங்கலாம் அப்படின்னா, JavaScriptல வந்து we have many inbuilt objects, inbuilt functions இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து JavaScript மூலிமா வந்து இப்போ கரண்ட்டான டைமு, டேட்டு எல்லாமே வாங்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, இன்பில்ட்டாக. ஸோ டேட் அப்படின்னு நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளைண்டாக இது மாதிரி நீங்கள் போடாதீங்க. when you are doing some calculations, don't go in a blind way. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாக் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ லாக் பண்ணிவிட்டு பார்ப்போமா. ஸோ இதை நான் வந்து 2 கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் கிவிங் மீ எந்த வீக்கு, எந்த டே அண்ட் ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் காமிக்குது, எந்த இதெல்லாம் காமிக்குது. ஓகேங்களா, ஃபைன். பட் எனக்கு இது இவ்வளோ டீட்டெயில்ஸும் தேவையில்லை. ஐ ஜஸ்ட் நீட் a date instanceனா லைக் ஆப்ஜெக்ட் ஃபார்மில் எனக்கு வேணும். ஓகேங்களா, அது நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் யூஸ் இதை நான் வந்து ஒரு நியூ வேரியபிளை போட்டுக்கிறேன் பிகாஸ் உங்களுக்கு தெரியுதுக்காக. கான்ஸ் டேட் ஃபார்மேட் அப்படின்னு போட்டுட்டு இங்கே நான் போட்டுக்கிறேன். பிகாஸ் இங்கே பண்ணால் ஈஸியாக புரியும். இப்போ நீங்கள் கன்சிடர்லே நான் உங்களுக்கு எல்லாமே ஷோ பண்ண வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக புரியாதுல்ல. அதனால் ஒரு நியூவாக நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேட் வந்து ஐம் கோயிங் டு யூஸ் இட் ஆஸ் அ நியூ கன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்டன்ட்டாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ முன்னாடி வந்து நியூ கீவேர்ட் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆசிட்ஸ் தான் இருக்குது, கரெக்டாக? பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் யூஸ் மெனி திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டாட் ப்ரெஸ் பண்ணி பாருங்களேன். இன் திஸ் ஆப்ஜெக்ட் இதுனா அது இப்போ நம்ம எப்படி நம்ம வந்து இது மாதிரி அன்பு கார்டுன்னு வச்சுருக்கேன், அது மாதிரி டேட் வந்து ஒரு தனி ஆப்ஜெக்ட். ஓகேவா, அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து we have many methods. இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் ஐக்கான் இருக்குது. இட் மீன்ஸ் என்னது, இட்ஸ் எ மெத்தட். ஓகேவா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா they have already written some logics. எப்படி டேட் வாங்குறது, எப்படி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ கெட் டேட் சொல்லிட்டு இருக்குல்ல, வச்சுக்கிறேன். சேவ். அண்ட் இப்போ என்ன வரும் சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். கரண்ட் டேட் மட்டும் இருக்கு. தப்பு. இப்போ பாருங்கள், சேவ், ரிஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்களா, இட் இஸ் ஜஸ்ட் ஷோ மீ தி கோட். ஸோ நான் சொல்லியிருந்தேன் whenever you are using a method you should always call it, not reference it. ஸோ இப்படி தான் கால் பண்ணணும், கரெக்டாக? இதுதான் கரெக்டான கீவேர்ட். சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான டேட் காமிக்குது. என்ன, எனக்கு 27 நாள், 27th டேட், அதனால் எனக்கு கரெக்டாக காமிக்குது. ஓகேவா, ஸோ இது மாதிரி யா அந்த நியூ இதுக்கு யூஸ் பண்றப்போ ஸ்ட்ரைட்டா அங்க டாட் நோட்டேஷன் வச்சு கால் பண்ணா இப்போ ஓகே, இப்போ டைரெக்டாக வந்து நியூ போடலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், சேவ். கெட் டேட் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வந்து யூஸ் பண்ணிக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், we are just referencing at inbuilt ஆப்ஜெக்டாக வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ we have to create it as a instance நம்ம என்ன ஆகுதுன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இது மாதிரி கெட் டேட்டாஸாக வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யூஸ் பண்ணுறது தான் இந்த நியூ இன்ஸ்டன்ஸ். அது வந்து உங்களுக்காக மட்டும் புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்கும் ஒரு ஆப்ஜெக்ட். அதுக்குள்ளே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து கால் பண்ணிக்கலாம், மெத்தட்ஸ் கால் பண்ணிக்கலாம், ஆட்ரிபியூட்ஸ் கால் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நியூ டேட், கெட் டேட் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு தான் தேவை, நம்மளுக்கு ஏன் தேவை, கரெக்டாக? ஸோ ஏதாச்சும் இருக்கா பார்க்கலாமா? ஸோ வி டோன்ட் நீட் டு பி வெரி ஸ்மார்ட். ஓகே, நம்ம நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை டு கெட் ஃபெமிலியர் ஆன் யுவர் VS கோட் இட் செல்ஃப். நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். என்னென்னா எப்பப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் அங்கே போய் டாட் ப்ரெஸ் பண்ணுவேன். இட் ஆட்டோமேட்டிக்லி கிவிங் மீ சஜஷன்ஸ். ஓகே, ஃபார் சம் ரீசன் நான் சஜஷன்ஸ் காமிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ நீட் டு ட்ரிகர் இட் மேனுவலி. எப்படி மேனுவலாக பண்ணோன்னா உங்களோட கீபோர்டில் வந்து யூ ஹேவ் டு ப்ரெஸ் Control + ஸ்பேஸ். அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ட்ரிகர். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸாக இருக்கு காமிங்க பாருங்கள். ஐ வாண்ட் டே, ஃபுல் இயர் தான் எனக்கு வேணும், கரெக்டாக? ஐ கேன் ஈவன் கெட் ஹவர்ஸ், செகண்ட்ஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகேவா, எனக்கு வந்து ஃபுல் இயர் தேவை. ஸோ ஃபுல் இயர் தந்துட்டு அதே மாதிரி நான் கால் பண்ணணும், கரெக்டாக? சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் இயர் காமிக்குது. பர்ஃபெக்ட். இப்போ நான் பண்ணலாம், ஐ கேன் யூஸ் திஸ் லாஜிக் அண்ட் புட் இட் ஹியர். எதிர நான் வந்து இது மாதிரி போட்டுட்டு நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு வழி. அப்படி இல்லைனா என்ன பண்ணிக்கலாம், இது ஆஸ் இட் இஸ் டேட் ஃபார்மேட் இருக்கணும், இல்லை கரண்ட் இயர் வச்சுப்போம், கரண்ட் இயர் அப்படின்னு வச்சுட்டு இப்போது இதை கட் பண்ணிவிட்டு ரெண்டும் நான் வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் திஸ் கரண்ட் இயர் ஹியர். ஓகேவா, புரிஞ்சுதா? ரைட்.
இப்படி தாங்க நான் யோசிப்பேன். நான் யோசிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட் இந்த வேல்யூ போட்டுருவேன். ஓகே, நான் வந்து ஸ்டார்டிங்காக டேட்டா வேணும்னு சொல்லிட்டு லாஜிக்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் புட் மை ஃபார்முலா லாஜிக் என்ன வேணும் எனக்கு. ஸோ அந்த லாஜிக்கை போட்டுட்டு அந்த லாஜிக்கு அந்த வேல்யூவை நான் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஓகேவா? ஸோ நான் டம் பர்சன், நான் ஈஸியாக நான் அப்படி தான் யோசிப்பேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கிளவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இட்ஸ் டோட்டலி அக்கார்டிங் டு யுவர் நீட். ரைட், இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெஷ் அண்ட் கரெக்டாக வருது. இப்போ என்னன்னா எனக்கு வந்து திஸ் வெக்கிலேஜ் வந்து நம்பராக எனக்கு வந்து இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்கலாம். என்னென்னா ரிட்டர்ன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், we are just doing nothing, we are just doing a console log. பட் who cares, யார் பார்ப்பா? இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் அமிச்சேன்னா வந்து அவன் ஜஸ்ட் பேபான்னு பார்ப்பான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. கரெக்டாக? ஸோ வாட் we are going to do is we are going to just return it. ரிட்டர்ன்னா இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணிவிட்டு நான் ஆப்ஜெக்டில் இருக்கிற அந்த வெஹிக்கிள் ஏஜ் மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணோம்னா ஆகுது இது வந்து வேரியபிள் சேவ் பண்ணுது ரிசல்ட் சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ரிசல்ட் திருப்பி நான் வந்து கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா 2 டைம்ஸ் லாக் பண்ணுது. ஸோ இந்த இங்கேயும் லாக் பண்ணுது. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரைட் சைடில் கரெக்டாக எந்த ஃபைலில் லாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 19 கோடில் இங்கே 9 கோடு இங்கே வந்து லாக் பண்ணுது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி 24 லைனில் வந்து திருப்பி அகைன் வந்து லாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இது காமிக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் நாட் கோயிங் டு ஹேவ் இட் ஆஸ் அ கான்ஸ் வேரியபிள். நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இந்த கன்சோல் லாகை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேவா? இது வந்து நான் எந்த வேரியபிள் நான் வந்து இது மாதிரி கால் பண்ணுறேனோ இது மாதிரி வச்சுக்கிறேனோ அங்கே நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன் இந்த வேல்யூவை. ஓகேவா? ஸோ அதுக்கு நீ என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா கீவேர்டு பார்த்தீங்கன்னா we have a keyword call return. ஸோ இது வந்து நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ் அங்கே தான் நீங்கள் வந்து ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணிவிட்டு என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க, ஐ வாண்ட் ரிட்டர்ன் தி கால்குலேஷன்ஸ் ஆர் தி ஏஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் பி மீனிங்ஃபுல் வச்சு இப்போ போட்டுப்போம். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போது இதே மாதிரி நான் டிப்பிக்கலி வாங்குகிறேன். ஆனால் வாங்கும் போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்ட உடனே இது என்ன தரும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த 4 வேல்யூவை தரும். பிகாஸ் அதான் என்ன வேல்யூ, அதான் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து இங்கே வருது. நான் அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து இந்த கன்சிடர் லாக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்பரான வே. whenever you are doing a function, just don't print like as it is. ஓகேவா? you should always return it and return பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கன்சோல் லாக் நீங்கள் பண்ணணும். ஓகே, இது ஒரு சின்ன டிப். என்ன அப்படின்னா ஐம் ஜஸ்ட் டூப்ளிகேட்டாக இருக்குது இந்த ஒரு வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஷுட் யூஸ் தட் வேரியபிள். யூஸ் பண்ணாமல் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேருக்காக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதே வேரியபிள் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். கரெக்டாக? ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ஹாவ் திஸ் கோட் லைக் திஸ். ஜஸ்ட் இதே கோடை தான் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 2 கோடுக்கு பதிலாக நீங்கள் இந்த சிங்கிள் கோடை ரைட் பண்ணிக்கலாம். விச் ஜஸ்ட் தி சேம் திங், ரைட்? ஸோ இப்போ இந்த 2 கோடை டெலிட் பண்ணிக்கவா? ஆஸ் இட் இஸ், முடிஞ்சு போச்சு. இது இன்னும் சிம்பிளாக ஆக்கிக்கலாம். எப்படி ஆக்கிக்கலாம், லைக் திரும்ப இந்த கோடை இந்த வேரியபிள் தானே வச்சுருக்குது, இது இங்கே வச்சுட்டு இப்படி வச்சுப்போம் அண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இது வச்சுக்கலாம். சிங்கிள் லைன் ஆகிடுச்சு. ஸோ டோன்ட் ட்ரை டு ஒர்க் ஆன் மேக்கிங் அ கோட் ஸ்மாலர் ஃபார் நவ். ஜஸ்ட் நீங்கள் பிகினர்ஸ். ஓகேவா? எவ்வளோ கோட் ரைட் பண்ணாலும் ஜஸ்ட் டோன்ட் கேர். ஓகே, அதை நம்ம அப்புறம் கற்றுக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து ட்ரை டு மேக் இட் திங்ஸ் ஒர்க். எனக்கு என்னென்னா அட்லாஸ்ட் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வரணும், அவ்வளோதான். நீ என்ன கோடு வேணால் போடுங்க, இங்கே கோடு நெட்டில் போடுங்க, என்ன வேணால், ஐ டோன்ட் கேர். அட்லாஸ்ட் வந்து அதோட ஒர்க்கிங் வந்து இட் ஷுட் பி பர்ஃபெக்ட். புரிஞ்சுதா நான் சொன்னது? சோஃபா எல்லாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம், எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு. ஸோ இப்போ ஸ்கால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் லிட்டரில் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ வந்து நியூ ஆப்ஜெக்ட் டாட் இங்கே பார்த்து நிறைய மெத்தட் இருக்குது பார்த்துங்க. ஸோ வி ஹேவ் ஈவன் அசைன், பைண்டு, கால் அப்படின்னு ஸோ இருக்குது. ஓகே, ஸோ வி கேன் ஆல்சோ கிரியேட் இட் ஆஸ் லைக் ஒரு இதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் வேல்யூ நீங்கள் போட போகிறீங்கன்னா நீங்கள் வேல்யூ போட்டுக்கலாம். பட் நம்ம வந்து இது பண்ணணும் அவசியம் இல்லை, பிகாஸ் வி ஆல்ரெடி ஹேவ் ஆப்ஜெக்ட் லிட்டரல் ஃபார் நவ். ஆக்சுவலி ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் வந்து நியூவாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமா இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் ஆகுமா? நியூவாக க்ரியேட் பண்ணும். அந்த கிரியேட் தானே இருக்குது, நியூ வேல்யூ க்ரியேட் பண்ணும். அதே வி ஹேவ் பைண்ட் அண்ட் மர்ஜ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. பட் லெட்ஸ் நாட் see everything in a single stitch. ஓகே, நான் ரொம்ப பேசிக்காக சொல்லி வச்சுருக்கேன். இது வந்து முக்கியமான கான்செப்ட்னால பேசிக்காக சொல்லி வச்சுருக்கேன். யூ guys கம் அப் வித் தி பிளேலிஸ்ட். அந்த பிளேலிஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ப்ராபர்லி நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் முடித்துக்குள்ளே ஐ வில் பி ஃபினிஷிங் மை மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ். ஸோ அப்படியே நீங்கள் அங்கே ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா தான் வந்து we are going to learn React.js. நீங்கள் அந்த ப்ராக்ரஸ் அழகாக நீங்கள் கீப் அப் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். இட்ஸ் going to be என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க இதுக்கு மேலே.
யூ guys need to be very active, பேஷனேட்டாக இருங்க, ட்ரை டு லேர்ன் நியூ திங்ஸ். ஓகே, சின்ன விஷயத்த வந்து ஆசேஜஸ் ஒருத்தர் பில்ட் பண்ணுறாங்கன்னா அப்படியே இருக்காதீங்க. ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிறீங்கன்னா அந்த கான்செப்டை உங்களுக்கு நியர்பை இருக்கிற விஷயத்தை வச்சு ரிலேட் பண்ண முடியுதுன்னா க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேல்குலேஷன் ஆப்லாம் சிம்லர் தான், பட் உங்களோட எக்ஸ்பென்ஸ் கேல்குலேட் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இப்போ 5 பேர் இருக்கீங்கன்னா அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் சொல்லி யோசிங்க. ஹாவ் சம் ஃபார்முலா அண்ட் ட்ரை டு ஒர்க் ஆன் இட்ஸ் ஃபார்முலா. ஓகே, இஃப் பாசிபிள்னா ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு பி, நான் ஒரு வாட்டி வந்து நம்ம மூவி பார்க்கலாம் எல்லாருமே. ஓகேவா, லெட்ஸ் see வாட்ச் அ மூவி கால் சோஷியல் நெட்வொர்க். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் சம் வாட் இன்ஸ்பிரேஷன். எப்போல்லாம் கோடிங்கில் லேக் ஆகுதோ லாஜிக்கலாக நான் வந்து நேரிச்சு நாங்கள் கற்றுக்கிட்டேன் எப்படி டிசைன் பண்ணாங்க, எப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் ஆல் அ மூவி தான், பட் இஃப் சம் மூவி சம் கார்ட்டூன்ஸ் இஸ் மேக்கிங் யூ மோட்டிவேட்டட்னா யூ கேன் டெஃபினெட்லி வாட்ச் இட். கரெக்டாக, அதனால் நான் அதை பார்ப்பேன். அந்த மூவியில் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும் இல்லையோ, நான் மூவியில் நிறைய கற்றுக்கிட்டேன். என்னோட இன்ஜினியரிங் சொல்லித்தர விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் அந்த மூவியில் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அந்த மூவியில் இருக்க சில ஸ்டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன் when we are watching, if time permits அப்படின்னா. ஓகேவா, இஃப் இந்த ஜேர்னி வந்து யாருக்கெல்லாம் புரியாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு டெஃபினெட்லி இட் வில் பி லைக் அ ஹெல். ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. ஏன்டா வந்தோம் சொல்லி தலையை இது பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க, கிளாஸில் வரமாட்டேன்னுவீங்க, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது ரீசன் என்னதான் சொல்லுவீங்க புதுசாக. ஸோ அது மாதிரி பீப்புளெலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் கனெக்ட் வித் யுவர் கைஸ். உங்களோட டீம் மெம்பர்ஸ் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு டவுட்ஸ் இருக்கா நீங்கள் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தெரியாத விஷயத்த நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைங்க. தேர்ஸ் நத்திங் லைக் ஷை, லைக் ஐ ஃபீல் சம் வாட் அன்கம்ஃபர்டபுள் while டாக்கிங் இன் வித் அதர்ஸ். லைவ் ஸ்ட்ரீமில் பேச ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஓகே, ஒரு தெரியாத விஷயத்த தெரியாமல் இருக்கிறது தான் வந்து தப்பு, தவிர தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஓகே, ஐ யூஸ் டு கோ அண்ட் நிறைய மீட் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ யூஸ் டு கோ அண்ட் லிசன். லைக் ஒரு நூப் பர்சன் மாதிரி நான் போய் உட்காந்து கேட்பேன். அவங்க வந்து எல்லாமே சொல்லுவாங்க, எனக்கு புரியலன்னு சொல்லிட்டுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சம்டைம்ஸு. ஆனால் when we are listening we will learn a lot. ஓகே, when we are observing we can learn a lot. ஸோ நம்ம வந்து பேசினோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பேசிட்டு இருப்போம், ஆனால் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்க ஆரம்பிப்போம். ஓகே ரைட், நம்ம நிறைய தேரிக்கல் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது புரிஞ்சுதா சோஃபா? நான் ஆப்ஜெக்ட்லாம் புரிஞ்சுதா? சொல்லுங்கள் ரோஷன், சொல்லுங்கள். ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்காம நம்ம ரிட்டர்ன் பண்ணி கிரியேட் ஆக்சுவலி ஃபேக்டரி ஃபங்க்ஷனில் தான் நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ண மாதிரி இப்போதைக்கு நான் பார்த்த வீடியோஸில் இருக்கேன். ஸோ கிரியேட் அதில் வந்து கிரியேட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். ஆக்சுவலி தேர் ஆர் செவரல் வேஸ் டு அக்கம்ப்ளிஷ் தி சேம் திங். பட் அதெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்காக நான் சொன்னேன். பட் ரியல் அப்ளிகேஷனில் நான் யூஸ் பண்ணுறேன்னா நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன், நான் இப்படி தான் கால் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ நான் ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் சொன்னல, கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஜஸ்ட் டாப்பிக்காக இது மாதிரிலாம் இருக்க மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்த்து. யூஸ் பண்ணல அப்படின்னா ப்ராபப்ளி அது வந்து ஒரு கான்செப்ட் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். நிறைய வயசு இருக்கு. ஃபேக்டரி ஃபங்க்ஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க தானே. ஃபேக்டரி ஃபங்க்ஷன்ஸு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு பர்சன் வந்து வரப்பையும் அது வந்து அதில் போய் ஸ்டோர் ஆகிற மட்டும் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு அது தேவைப்படுங்க. நீங்கள் வந்து அன்லெஸ் யூ ஆர் கிரியேட்டிங் நியூ ஃப்ரேம் ஒர்க் ஆர் லைப்ரரி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும். பிகினர்ஸுக்கு அது தேவைப்படாது. அண்ட் பிகினர்ஸுக்கு ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் டு ஸ்ட்ரெஸ் ஆன் தட். அது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க ஸ்டார்டிங்கே. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு லெட்ஸ் பில்ட் சம் சிம்பிள் ஆப்ஸ். ரொம்ப சிம்பிளான ஆப்ஸ் பில்ட் பண்ணலாம். அந்த கான்செப்ட் நம்மளுக்குள்ளே ஃபஸ்ட் பில்ட் பண்ணிவிட்டு லேட்டர் ஆன் வி கேன் கோ டு சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். ஓகே, இந்த சொல்கிறது இந்த 1 month வந்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுப்பீங்கன்னு நான் சொல்லலை. பேசிக்ஸ் கற்றுப்பீங்க லைட்டாக. நீங்கள் அதில் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லேட்டர் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லைஃப் வில் டீச் யூ அ லாட். ஓகே, அதை நீங்கள் எந்த யூடியூப்லேயும் நீங்கள் வந்து கற்றுக்க முடியாது, நீங்கள் தான் கற்றுக்கணும். அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காது. நான் தான் சொல்கிறேன், நான் லேர்ன் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் தான். நான் சொன்னேன்ல ஆப்ஜெக்ட் ஷைன் சிண்ட்ரோம் சொல்லிட்டு, அதே மாதிரி இதுவும் ஒரு சிண்ட்ரோம். என்னென்னா லைக் எல்லாமே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் எல்லாமே கற்றுக்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லே கிடையாது. எது நம்மளுக்கு தேவையோ அதை நம்மளுக்கு கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து எப்போ நமக்கு தேவைப்படுதோ நம்ம அதை கற்றுக்கலாம். ஓகே ஃபைன், ரைட். ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்பர்ட்டிஸை எப்படி ரிமூவ் பண்ணுவோம்? ஓகே, நைஸ். இப்போது ஃபார் சம் ரீசன் இப்போ அன்பு கார் வந்து நான் வச்சுருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். ஓகேவா, எனக்கு நான் இஸ் ரெஜிஸ்டர்லாம் தேவையில்லை. ஓகே, ஐ டோன்ட் நீட் திஸ் இன்ஃபர்மேஷன். அதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் கால் டிஃபைன் பண்ண உடனே
ஓகேவா? ஸோ ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் delete keyword. ஓகே, delete அண்ட் அந்த கீவேர்டு என்னவோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு காரில் டாட் இஸ் ரெஸ்டன் தேவையில்லை, கரெக்டாக? இஸ் ரெஸ்டன் தேவையில்லை. இப்போ போட்டோன்னா இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற இந்த கீ வந்து டெலிட் பண்ணிடும். ஓகே, இப்போ நீ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஜஸ்ட் நான் பண்ணுறேன், இப்போ வந்து இந்த பிகில் எதுவும் தேவையில்லை பண்ணிவிட்டு அன்பு காரை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சேவ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே முன்னாடியே போட்டுக்கிறேன். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துக்கலாம். இது வந்து பிஃபோர், கரெக்டாக? ஸோ முன்னாடியே போய் போட்டுக்கிறேன். இது இஸ் பிஃபோர். அதுக்குள்ள 5 o'clock ஆயிடுச்சா? சூப்பர். ஆஃப்டர். ஓகே, சேவ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோரில் பார்க்கறது பாருங்களேன், வி ஹாவ் 1 2 3 4 5 இருக்குது. ஆஃப்டில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 1 2 3 4 5 இங்கே தான் இருக்குது. பட் எங்கே மெனு எங்கே இருக்குது? ஓகே, ஈஸ்ட் ரெஸ்ட் இருக்கா? ரெண்டுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்ட் ரெஸ்ட் வந்து ரெண்டுலுமே இல்லை. ஏன் ரெண்டுமே இல்லைன்னா திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ரியாக்டிவ். ஓகே, நீங்கள் இங்கே வந்து நீங்கள் எங்கே டெலிட் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டெலிட் பண்ணிடும். பட் இங்கே வந்து பிஃபோரில் வந்து ரிஃப்ரெஷ். ஓகே, ஆல்ரெடி நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, வேரியபிள் சேவ் பண்ணும்போது ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் சேவ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அண்ட் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெமரி அட்ரஸில் போய் சேவ் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா வென் வி ஆர் டெலிட்டிங் திஸ், இந்த வேரியபிள் வந்து அதோட எல்லாத்துலேயுமே இதை அஃபெக்ட் பண்ணிடும். இந்த அஃபெக்ட் பண்ணதால தான் பிஃபோர்லேயுமே இந்த ஈஸ்ட் ரெஜிஸ்டர் வந்து காணாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டில் வந்து ஏதாச்சும் கீஸ் டெலிட் பண்ண நினச்சிங்க, அதுக்கான சின்டாக்ஸ் வந்து இதுதான், டெலிட் அண்ட் ஸோ நீங்கள் வந்து அதோட கீவை நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணணும். அதே வாட் சப்போஸ் அந்த கீஸ் நீங்கள் ஆட் பண்ண வச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் வழி இருக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு வேல்யூ போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு கார் அண்ட் நியூ வேல்யூன்னு போடுறேன். ஓகேவா? இதை வேல்யூ நான் அப்படியே ஆஸ்டீஸ் போட்டுக்கிறேன் இங்கே. ஸோ நியூ வேல்யூ இன்சர்ட்டட் சைலண்ட்லி. ஓகேவா? ஸோ இப்போ போட்டுட்டு இப்போ பாருங்கள், இது ரூம் பண்ணிக்கலாம். இப்போ பார்ப்போமா? ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் டெலிட் பண்ணிக்கிறேன் இதை. சேவ். பார்க்கும்போது நியூ வேல்யூ இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி நான் ஏதாச்சும் வேல்யூ வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணுன்னா இது மாதிரி நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதான் அதுக்கான சின்டாக்ஸ். நீங்கள் அந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்ஸ் மோர் சொல்லுவீங்களா? டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னீங்க. ஓகே, சொல்கிறேன். இது புரிஞ்சுதான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணது? ஓகே, ஸோ நம்மளோட கோல் என்ன, ஆப்ஜெக்டில் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டில் வந்து ஏதாச்சும் ஒரு கீயை வந்து ஏதாச்சும் ஒரு கீ அண்ட் வேல்யூ வந்து நான் டெலிட் பண்ணணும். ஓகேவா? அதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் என்னது, அன்பு கார், கரெக்டாக? டாட் அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குல்ல, நம்மளுக்கு எது டெலிட் பண்ண போகிறோமோ அதை நீங்கள் கால் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ரெஜிஸ்டர் தான் நான் டெலிட் பண்ண போகிறேன், கரெக்டாக? இப்போ நான் என்னோட பர்பஸ் என்ன, எனக்கு வந்து நான் அசஸ் பண்ண போகிறேன்னா இது நான் வந்து டேரெக்டாக லாக் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு அசஸ் இட், ரைட், ஆஸ் இட் இஸ், கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூன்னு சொல்லி வருது. ஆனால் எனக்கு அசஸ் பண்ண தேவையில்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு டெலிட் இட், ஐம் கோயிங் டு ரிமூவ் இட் ஃப்ரம் தட் ஆப்ஜெக்ட். ஓகே, அதை நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு, அதுக்கு ஒரு கீவேர்டு இருக்குது. என்ன கீவேர்டு பார்த்தீங்கன்னா டெலிட் சொல்லிட்டு. ஸோ அதை எங்கே போடணுன்னா முன்னாடி போடணும், இப்படி போடணும். ஓகே, ஸோ இதுதான் டெலிட். யூ ஹேவ் டு ப்ரிஃபிக்ஸ் இட் முன்னாடி. இப்போ போடணும்னா அர்த்தம் நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட்னா டெலிட் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு டெலிட் திஸ் அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்கிற இஸ் ரெஜிஸ்டர்டை நான் டெலிட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரியாக்டிவாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை ரெஃபரன்ஸ்லாம் அதில் ரிமூவ் பண்ணிடும். டெலிட் இஸ் நாட் அ ப்ராப்பர் வே, ரிமூவ் பண்ணிடும். இங்கே வந்து திஸ் யூஸ் பண்ணக்கூடாது, திஸ் டாட் யூஸ் பண்ணல. திஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா whenever we are inside an object அப்போ தான் யூஸ் பண்ணணும். இப்போ இல்லை நான் ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணுறேன்னா இல்லை, நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் வெளில தானே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே டிஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, சரிங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட். நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ரெஃபரன்ஸ் யூ எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி நீங்கள் நான் எப்படி இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பேன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கோட் வித் மாஷ் நினைக்கிறேன், அவரோட கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த கோர்ஸை நீங்கள் போய் பார்க்கலாம் when you are getting free. பட் தமிழில் வந்து அந்த கோர்ஸில் இல்லாத சில விஷயங்கள் ஐ ஃபெல்ட் சம் வாட் ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுது தான் நான் இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஸ்டில் வேலிட். ஏன்னா 3 years பிஃபோர் போட்டாலுமே சரி இட்ஸ் ஸ்டில் வேலிட் ஈவன் டுடே. நீங்கள் இதில் பார்க்கும்போது இந்த அவுட்லைனாக சில விஷயங்கள் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஓகே, இஃப் யூ கோ ஹியர் மீன்ஸ் இங்கே டீட்டெயிலாக போட்டிருப்பேன். இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ளோன் பண்ணுறது, எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது எல்லாமே இங்கே போட்டிருப்பேன்.
ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பி காம் அண்ட் ஃபாலோ தி சீரீஸ் அண்ட் எண்ட் ஆஃப் தி சீரீஸ் வரும்போது நீங்கள் விஷயம் கற்றுப்பீங்க. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் எனர்ஜெட்டிக், பட் அந்த ஃப்ளோவில் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். சரியா? இன்னும் ஒரு டாபிக் மட்டும் பார்க்கலாமா இன்றைக்கி? நான் போய் பார்க்கலாம். அரேஸ் பார்ப்போமா? இட்ஸ் அபவுட் அரேஸ். ஓகே, எங்கள் யூடியூப் வேறு கேட்குறாங்களா பார்ப்போம். சத்தியமே அங்கே அப்போ நான் போகவே இல்லை. ஹாய் ஃபங்க்ஷன் உள்ள திஸ் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி, ரைட் ப்ரோ? கரெக்ட். ஆரே ஃபங்க்ஷன்ஸில் திஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். வி ஆர் யூ நாட் ரீடிங் கமெண்ட்ஸ் ப்ரோ? இப்போ தாங்க பார்த்தேன் கமெண்ட்ஸ், சேட்லி. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து லெட்ஸ் see about அரேஸ். வாட் இஸ் அரேஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு நம்ம என்ன பார்த்தோம், வி saw about a car, ரைட்? ஸோ ஒரு பர்சனோட கார் பார்த்தோம், கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார் வச்சுருப்பாங்க. ஸோ இது என் கார் யாரும் சொல்லுவாங்க. ஆனால் இஃப் யூ கோ டு அ கார் ஃபேக்ட்ரி, தேர் வில் பி லாட்ஸ் ஆஃப் கார், ரைட்? ஸோ அந்த லாட்ஸ் ஆஃப் கார்ஸை நம்ம எப்படி நம்ம கால் பண்ணுவோம்னா அதுதான் வி கால்ட் அஸ் அரேஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் திஸ் as an எக்ஸாம்பிள். ஓகே, சிம்பிளாக யோசிச்சுக்கோ, நம்ம ரொம்ப டீப்பலாக போக தேவையில்ல, ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. ஸோ whenever we have a multiple values, multiple set of same values, ஓகேவா? சேம் வேல்யூஸோ இல்லை மற்ற வேல்யூஸோ இருக்கட்டும், பட் when we have a multiple set of values we can use it in a array structure. ஸோ அது சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். லைக் we can use like cons, அதை ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. எப்படி யூஸ் பண்ணலாம்னா நியூ அரே அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் டிஃபைனிங் அரே. நீங்கள் இப்படி பண்ணலாம், இல்லை ஏதர் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிம்பிளி யூ கேன் யூஸ் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இதுவும் சேம் யூசேஜ் தான். இது வந்து வி கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டர், அரே கன்ஸ்ட்ரக்டர். இது பார்த்தீங்கன்னா அரே லிட்ரல்னால் ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் லைக் மாடர்ன் வே ஆஃப் டிஃபைனிங் வேரியபிள்ஸ். ஓகேவா? அது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது டெம்பிள் லிட்ரல்ஸ் ஒன்று பார்த்தோம், பார்க்கல, பட் நீ கேள்விப்பட்டீங்களா இல்லைன்னு தெரியல, அதை நான் இப்போயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரியா? வாட் இஸ் டெம்பிள் லிட்ரல்? இப்போ நம்ம வந்து லெட்ஸ் சே ஹேவ் நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஓகே, இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு ஹாவ் அ ஃபுல் நேம், ரைட்? ஸோ நம்ம டிப்பிக்கலி என்ன பண்ணுவோம், நம்ம ஜஸ்ட் வாட் வில் டூ இஸ் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் கண்டினியூ பண்ணுவோம், கரெக்டாக? ப்ளஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் ஒன்றுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் போட்டுட்டு லாஸ்ட் நேம் அப்படின்னு போடுவோம், கரெக்டாக? ஸோ லாக் பண்ணி பார்க்கலாம். லாக் ஃபுல் நேம் சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ அவுட்புட் கரெக்டாக வருது. ஓகேவா? அன்பு. ஓகே, இப்போது இது ஒரு வழி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வேர்டு தான் இருக்குது, ஈஸியாக முடிஞ்சது இல்லை. பட் வென் வி ஹாவ் மல்டிப்புள் வேரியபிள்ஸ், இப்போ பாருங்கள், லெட்ஸ் ஹேவ் இது மாதிரி இருக்கு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் இது மாதிரி ப்ளஸ்ஸு அப்படின்னு போட்டால் நல்லாவா இருக்கும்? புரியாதுல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா ES6க்கு மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து they introduce a syntax called template literal. ஓகேவா? அது நீங்கள் எப்படி பண்ணலாம்னா இதே கூட வந்து இருக்கட்டும். ஓகே, இதே கூட என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு கிரியேட் தி சேம் திங், ஃபுல் நேம். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் நேம் எப்படி கால் பண்ணுறோம், இந்த வேல்யூஸை, இதான் வேல்யூஸ் இல்லையா? இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக வந்து ஐம் கோயிங் டு யூஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர் கால் டில்டா. இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டில்டா சிம்பிள் எங்கே இருக்குன்னா உங்களோட கீபோர்டில் வந்து டேபுக்கு மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இயர் யூ கேன் ரைட் அண்ட் யுவர் ஜாவாஸ்கிரிப்ட் கோட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ஜாவாஸ்கிரிப்ட் கோட், நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரிங்கும் உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹே திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரிங், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து உங்களோட வேல்யூ வந்து இப்போ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ் அண்ட் நீங்கள் பார்த்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி வருது, கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் மை ஃபுல் நேம் வச்சுப்போம், ஃபுல் நேம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டிப்பிக்கலி வென் வி ஆர் டிஃபைனிங் லைக் திஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து ப்ளஸ் அண்ட் நீங்கள் வந்து வேல்யூ போடுவோம், ஃபர்ஸ்ட் நேம் அப்படி சொல்லி போடுவோம், கரெக்டாக? இப்போ பாருங்கள், போட்டு பார்க்கலாம், கரெக்டாக ஒர்க் ஆகுது, ஃபர்ஸ்ட் நேம் சொல்லிவிட்டு. ஓகே, பட் டெம்ப்ளல் என்ன எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா we can mix our string with our dynamic values. எப்படி அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு டாலர் சிம்பிள் போட்டுக்கணும். ஓகே, டாலர் சிம்பிள்
ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வருதான் செக் பண்ணி பார்க்கலாம். இது பண்ணிடுறேன். ஓகே சேவ். இப்போ பார்த்துட்டு வந்து வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்டில் டெக்ஸ்ட் போட்டிருக்கோம். பட் வி ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் இட் ரைட். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அண்ட் நார்மல் ஸ்ட்ரிங், இது வந்து ஒரு டைனமிக் வேரியபிள் நம்ம சொல்லணும் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணணும்னா அதுக்கான சின்டெக்ஸ் வந்து டாலர் அண்ட் அதுக்குள்ளே வந்து ஐ ஹேவ் டு புட் திஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் பிரான்சஸ். ஓகேவா, இது போடும் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா சின்டெக்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹே திஸ் இஸ் மை ஃபுல் நேம் சொல்லிட்டு கரெக்டாக டைனமிக் வேல்யூ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ சேவ் பண்ணி பாருங்களேன். ஸோ இட் இஸ் டிஃபைனிங் ஆஸ் இட் இஸ். ஸோ லாஸ்ட் நேம் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி இங்கே நான் வந்து என்ன போட்டுக்கலாம் ஸ்பேஸ், அதே மாதிரி லாஸ்ட் நேம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செஷன்ஸ் காமிக்குது VS கோட்லேயுமே. ஸோ இட் இஸ் அ ப்ராப்பர் வே ஆஃப் டிஃபைனிங், நாட் டிஃபைனிங் கன்கேட்டனேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான வே. ஓகேவா, ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸில் மாடர்னில் வி வில் யூஸிங் திஸ் கைண்ட் ஆஃப் சின்டெக்ஸ். இது பேர் தான் பார்த்தீங்கன்னா வி கால்ட் அஸ் டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ். ஓகேவா, ஸோ இதை பற்றி நீங்கள் இந்த சீரீஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஜஸ்ட் அவுட்லைனாக சொல்கிறேன். நான் சப்போஸ் இங்கே யூஸ் பண்ணேன்னா இட் மீன்ஸ் தி சேம் திங். ஓகேவா, ஓகே ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரேஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ஹாவ் மை ஃபேவரட் திங்ஸ். ஸோ எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஓகேவா, மை ஃபேவரட் ஃபுட்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன், ஐ ஹவ் டிசைன், ஐ ஹவ் டு கிரியேட் அஸ் அன் அரே ரைட், பிகாஸ் மல்டிபிள் ஃபுட்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு அரேஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் என்ன ஃபுட்ஸ்லாம் பிடிக்குமோ நான் அதை போடுறேன். ஓகேவா, ஸோ லெட் மீ புட் பிரியாணி, சாம்பார், அதெல்லாம் பிடிக்காது, சும்மா பேர் டக்குன்னு தெரியுறேன். ஓகேவா, ஸோ கர்ட் வச்சுப்போம். ஓகே, எனக்கு வந்து இந்த ஃபுட்ஸ்லாம் பிடிக்கும்னு வச்சுப்போமே. ஓகே, ஸோ வாட் ஐ ஹவ் டு டூ இஸ் நீங்கள் டைரெக்டாக ஆக்சஸ் விட்டுறக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் இட் இன் வேரியபிள் ரைட். அப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ கான்ஸ் அண்ட் வி வில் யூஸிங் ஃபேவரட் ஃபுட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு கரெக்டாக. இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம், வி கேன் இதுதான் ஒரு சின்டாக்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரேஸில் வந்து வி கேன் ஹேவ் இட் இன் மல்டிபிள் ஃபார்ம்ஸ். யூ கேன் ஹேவ் இட் லைக் அந்த அரேக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேவரட் ஐட்டம்ஸ்னு வைக்கிறேன். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1 வச்சுக்கலாம், அன்டிஃபைன் வச்சுக்கலாம், அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், அண்ட் ஸோ அண்ட் ஸோ. இது மாதிரி யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்னு சொல்ல வரேன். அரேஸ் கேன் ஹோல்ட் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், பட் யூ ஷுட் பி மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா, இப்போ எனக்கு வந்து இந்த ஃபேவரட் ஃபுட்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. ஸோ அது மாதிரி இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ண டேட்டா டைப் வந்து ஷுட் பி மீனிங்ஃபுல் ஃபார் யூ. ஓகே ரைட். அண்ட் ஆல்சோ இதுக்குள்ளே வந்து நம்ம டிப்பிக்கலி நம்ம அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இது மாதிரி சிம்பிள் ஆப்ஜெக்ட்லாம் சிம்பிள் வேல்யூஸ் யூஸ் பண்ண மாட்டோம். வில் பி யூசிங் சம் காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ். லைக் எப்படின்னா இந்த அரேக்குள்ளே வந்து வி கேன் ஆல்சோ ஹேவ் ஆப்ஜெக்ட்ஸ் ரைட். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், லைக் திஸ். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே அதே மாதிரி கீ இருக்கும். இது வந்து கீ, இது வந்து அதோட வேல்யூ அப்படி இருக்கும் கரெக்டாக. இது மாதிரி வி கேன் ஹேவ் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். டிப்பிக்கலி நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் பார்க்குறது, எடிட் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபார்மேட் தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இந்த ஃபார்மேட் ரைட். இப்போ நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம் கரெக்டாக. இப்போது ஹவு டு அசஸ் திஸ் அரே வேல்யூ அது பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கோயிங் டு லாக் இட். ஸோ ஃபேவ் ஃபுட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி VS கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நாட் VS கோட் டெவ் டூல்ஸ் வந்து அழகாக காமிக்குது உங்களுக்கு. ஓகேவா, ஸோ அரே ஃபார்மேட் காமிக்குது. இப்போ நான் வந்து நீங்கள் கேட்கலாம், எனக்கு இந்த கொஸ்டின் ரைஸ் ஆச்சு என்னென்னா, while I was learning JavaScript, ஓகே ஆப்ஜெக்ட்டில் டாட் நோட்டேஷன் வச்சு தான் நம்ம கால் பண்ணுறோம், அரேஸுமே டாட் வச்சு கால் பண்ணலாமா? டாட் வைக்கும்போது we don't have any keys கரெக்டாக. பிகாஸ் அரேஸில் வந்து ஒன்லி we have values, it don't have any structure கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னா we can assess it by indexes. ஓகே, we have 0 1 2 சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இண்டெக்ஸு. இப்போ எனக்கு வந்து இதுதான் வந்து உங்களோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா இட் வில் பி லேபிள் ஃப்ரம் 0. ஏன் 0 அப்படின்னா லைக் இதுதான் வந்து நம்பர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ வி ஹேவ் டு ஃபாலோ தி சேம் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ எனக்கு வந்து சாம்பார் பிரியாணி வேணும் வச்சுக்கோங்களேன், ஐ ஹேவ் டு யூஸ் 0 இன்ஸ்டெட் ஆஃப் 1. ஓகேவா, ஸோ 0 போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவை அசஸ் பண்ண முடியுது பிரியாணி சொல்லிட்டு. ஓகேவா, இப்போது ஹவு டு அசஸ் கர்ட் முத்துக்குமாரி சொல்லுங்கள். நாட் முத்துக்குமார், சாரி அக்கலியா, நீங்கள் சொல்லுங்கள்.
2 போதும். ஏன் 2? 2 இண்டெக்ஸ்ல வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல தான் வந்து கோட் இருக்கு. ஸோ சூப்பர். 2 போதும். ஓகே. ஸோ 2. இப்போது வாட் சப்போஸ் ஒரு ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஓகேவா? என்னென்னா ஐ வாண்ட் டு அசஸ் தி கர்ட் பட் ஐ ஷுட் நாட் யூஸ் 2. நான் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணுங்க. யார் சொன்னாங்க மைனஸ் ஒன்றுன்னு? விஜய், நீங்கள் கொஞ்ச நேரம் வாய் மூட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லோரும் நீங்கள் இது பண்ணுறீங்க. ஓகே, யாருக்கெல்லாம் வந்து தெரியலையோ, ஐ மீன் யாருக்கெல்லாம் வந்து தெரியுமோ, யூ காய்ஸ் சைலண்ட்டாக இருங்க. லெட் அதர்ஸ் திங்க். ஓகே, நான் தெரியாதவங்களுக்கு தான் நான் கேட்குறேன். லைக் இப்போ புதுசாக கற்றுக்குறாங்கன்னா அவங்க வந்து லெட் டெம் ஆன்சர். ஓகே ரைட். இப்போது இந்த இன்டெக்ஸ் வந்து நீங்கள் 2 வழியில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, யூ கேன் எதர் டூ லைக் திஸ். ஸோ 0 1 2 கரெக்டாக. இப்போது ரிவர்ஸில் வேணும் வச்சுக்கோங்களேன். வி கேன் ஆல்சோ ஹேவ் இட் லைக் மைனஸ்க்கு வச்சுக்கலாம். -1 அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா லாஸ்ட்னு அர்த்தம். ஸோ இங்கே திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் 0 இல்லையா? -1னா திரும்ப உல்ட்டாவாக வரும் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அன்டிஃபைன் வருது. சரி, அன்டிஃபைன் வருது. என்ன பண்ணலாம்? n-1 something length arrayed length இது படிச்சு. ஓகே சரிங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். யார் யூடியூப் கேட்கலாம் பார்ப்போம். ஓகே ஹைம்பு. ஓகே அவங்க வீடியோஸில் சில டேஸில் காணும். அது எங்கே ப்ரோ இருக்கும்? கேன் யூ ஒன் டெல் ஆல் டேஸில் வீடியோஸும் லைவ் செக்ஷன்ஸும் பார்த்தா சில டேஸ் மிஸ். மேட்ஸ் லூப் எங்கெங்கெல்லாம் பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரில. ஓகே, ஆக்சுவலி அந்த எப்போலாம் நான் லைவ் ஸ்ட்ரீம் வருமோ, எப்போலாம் நாங்கள் செஷன்ஸ் நான் எடுக்கிறேனோ அதுதான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, லைவ் ஸ்ட்ரீமாக. ஸோ சம்டைம்ஸ் வந்து இன்டர்னல் மீட்டிங்ஸ் நான் பேசுவோம் டீம் கிட்ட. அது வந்து எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல டியூ டு சம் ப்ரைவசி ரீசன்ஸ். ஓகே, அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் சம் இன்டர்ன்ஷிப் லேர்னிங் பேஜ். அதில் வந்து கிளியராக அன்றைக்கி என்னென்ன கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவங்களை அங்கே அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? அது வந்து ஆஸ் சூன் as பாசிபிள் முடிஞ்சால் இந்த வீக்கெண்டுக்குள்ளேயே நான் வில் மேக் இட் ரிலீஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஸ்டே வித் மீ. அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து நான் வந்து நான் ஸ்டோரி போடுறேன், நீங்கள் பார்த்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? கூல். ஒன்ஸ் மோர் ப்ரோ. ஓகே, லென்த் கரெக்ட். ஸோ நீங்கள் வி கேன் யூஸ் இட் லைக் அதே மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி பார்க்கலாம்னா லெட்ஸ் சி லைக் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போது என்ன பார்க்கலாம்னா இதோட லென்த்து எப்படி வாங்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஹவு டு கெட் திஸ் லென்த். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மேனுவலாக வி வில் ஜஸ்ட் கவுண்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ எல்லாமே. பட் when we have more datas we can't able to do it. After all இது வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜ், it has to calculate automatically, right? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு வந்து we are going to write எல்லா அரேஸ்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். when we are logging arrays foods இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரேஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணும்போது பாருங்களேன், we have a property called 3. ஸோ இது என்ன பண்ணோம்னா இந்த அரேஸ் நீ கால் பண்ணும்போது அசஸ் பண்ணும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் தி லென்த் ஆஃப் தட் அரே. ஓகே, ஈவன் இஃப் யூ ஹேவ் 3 வைக்கிறீங்க, இன்னொன்று வச்சுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். லைக் இது வந்து வேறு என்ன பேர், வேறு என்ன ஃபுட் இருக்குது, மேகி வச்சுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 4 கரெக்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 4 காமிக்குது. ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் சொல்ல வரேன் இந்த லென்த். ஸோ இது நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், சின்ஸ் வி ஆல்ரெடி ஹேவ் அ ப்ராப்பர்ட்டி கால் லென்த், நம்ம எப்படி அசஸ் பண்ணிக்கலாம், இது வந்து ப்ராப்பர்ட்டி கரெக்டாக டாட் லென்த் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் வந்து எப்படி இருக்குது கலரு, லென்த் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, விச் மீன்ஸ் அ ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து மெத்தட். ஓகே, ஸோ இப்படி தான் சொல்லணுமா தெரியல, பட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ஸோ கன்வின்சிங், அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது ஐடென்டிஃபை பண்ணும்போது நீங்கள் ஹூல் பண்ணும்போது தெரியும் இது ப்ராப்பர்ட்டி, இது மெத்தட் சொல்லிட்டு. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கால் இட் ஆஸ் இட் இஸ். மெத்தட்னா யூ ஷுட் கால் இட் ஆல்வேஸ் கால் இட் லைக் திஸ். ஓகேவா? ரைட், இப்போ சேவ் பண்ணிங்கன்னா வி ஹேவ் அ ப்ராப்பர்ட்டி லென்த். இப்போ லென்த்துக்கு மைனஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்கன்னா வி கேன் கெட் தி லாஸ்ட் வேல்யூவா. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், சேம் விஜய் சொன்ன அதே தான்.
ஸோ food dot length and minus 1. ஸோ மைனஸ் ஒன்னா அதான் இதுக்கு முன்னாடி போகணும் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு கெட் மேகி. ஓகே, இதை இப்படி தான் அசஸ் பண்ணணும். பட் ஹூ கேஸ், எனக்கு வந்து இதெல்லாம் வந்து வேண்டாம், எனக்கு வந்து என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு லிஸ்ட் அவுட் எவ்ரி வேல்யூஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே தான் முக்கியமான விஷயம் வந்துச்சு, என்னென்னா லூப்ஸ். ஓகே, ஸோ அரேஸில் ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா we can directly print it to a page, கரெக்டாக? பட் அரேஸில் ஆப்ஜெக்ட்டில் சொல்கிறேன். அரேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டு லூப் every item பார்க்கணுன்னா we have to loop it. Okay, so we have many things for that. For loop இருக்குது, we can do it in while இருக்குது, we can do it in so and so, for off, for in அந்த நிறைய இருக்குது. ஓகேங்களா? பட் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா we going to see about a loop called for loop. ரொம்ப சிம்பிளுக்காக. ஓகேவா? ஸோ அதை சின்டாக்ஸ் வந்து நான் எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, லூப்ஸ் நிறைய இருக்குங்க. அதை பற்றி லூப்ஸ் ஒரு முக்கியமான கான்செப்ட்டும் கூட. சம்டைம்ஸ் அந்த லூப்பில் ஏதாவது லாஜிக் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா இட் வில் ஃப்ரீஸ் யுவர் என்டையர் ப்ரௌசர். ஓகே, யூ ஹேவ் டு கில் தி ப்ராசஸ் இன் ஆர்டர் டு மேக் இட் ஒர்க். நீங்கள் இந்த ப்ராசஸ் கில் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணி வச்சுக்கோங்களேன், அகெயின் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சைட் தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த லாஜிக்கை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ரன் பண்ணணும், ரீரன் பண்ணணும் உங்கள் அப்ளிகேஷனை. ரைட், ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் லூப்பில் வந்து இதுதான் சின்டெக்ஸ் ஃபார், அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிஷன். ஓகேங்களா? இட் இஸ் அ கண்டிஷன். என்ன கண்டிஷன் போட்டுக்கிறீங்களோ உங்கள் கண்டிஷன் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கண்டிஷன் என்னன்னா இங்கே வந்து ஃபார் லூப் வந்து 3 செகண்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்டிலைசேஷன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ் ஐன்னு வைக்கிறேன். ஐன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஐட்ரபிள் அர்த்தம், ஐட்ரேஷன்ஸ் என்ன கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ வந்து 0 இருக்குது ஸ்டார்டிங்கில். ஓகேவா? நான் லாஜிக்கலாக கண்டிஷனாக போடுறேன். ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த இந்த ஃபேவரட் ஃபுட்ஸோட டோட்டல் கவுண்ட்டாக இருக்கணும். அதை எப்படி வாங்கலாம்? ஐ கேன் யூஸ் இட் லைக் ஃபுட்ஸ் டாட் லென்த். கரெக்டாக லென்த் எப்படி வாங்கிக்கலாமா? இப்போது இந்த செகண்ட் கண்டிஷன் முடிச்ச உடனே எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு வந்து ஐ ஹேவ் டு இன்க்ரிமெண்ட் தி வேல்யூ, இல்லைனா அதே இடத்துல தான் லூப் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஐயை வந்து ஐம் ஜஸ்ட் இன்க்ரிமேட்டிங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி பார்ப்போம். சும்மா லாக் அண்ட் ஐயோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஐ இப்போ பாருங்கள், சேவ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் ரிசீவ் an error. ஏன்? பிகாஸ் என்ன பண்ணியிருக்கோம், அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் சொல்லியிருக்கு பாருங்கள். பிகாஸ் நம்ம வந்து we are just இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் அந்த வேல்யூவை. கரெக்டாக? ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் let instead of cons. ஸோ இதான் நீ செஞ்ச வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் ரிசீவிங் 0 1 2 3 4. ஓகேவா? ஸோ we have 1 2 3 4 தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் தேவையில்லை, வச்சுக்கலாம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா we have 4 1 2 3 4. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஐம் கோயிங் டு டூ சம் லாஜிக்கல் திங்ஸ். நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட எப்படி அசஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். ஒரு அரேஸை வந்து அதோட சாம்பார் அசஸ் பண்ண வச்சுக்கோங்க. அதை நான் என்ன பண்ணலாம், அந்த அரேவை கால் பண்ணிவிட்டு அதோட இண்டெக்ஸில் வந்து அதோட வேல்யூ, அந்த இண்டெக்ஸ் கீத்தெல்லாம் சொன்னேன்னா, இப்போ சாம்பார்னா 0 1. கரெக்டாக? ஸோ 1 அங்கே போட்டு அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு அசஸ் சாம்பார். ரைட், இப்போது இந்த 1 0லாம் பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஏபிள் டு கெட் இட் ஃப்ரம் ஐ. ஸோ என்ன பண்ணிக்கலாம், சிம்பிள் அதே தான். ஸோ ஜஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் இது வந்து இந்த ஐ இந்த 1 2 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயில் இருக்குது ஆல்ரெடி. ஸோ ஜஸ்ட் நான் ஐ நான் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி வரும்போதும் இது வந்து 0வாக இருக்கும், ஃபஸ்ட்டு 1ஆக வரும், 2ஆக வரும், அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, இப்போ நான் வந்து லாக் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இதை கட் பண்ணிவிட்டு இங்கே லாக் பண்ணிப்போம். சரி, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேல்யூ வந்துச்சு. ஓகே, ஸோ இதுதாங்க ரொம்ப பேசிக்ஸு. ஓகேவா? இதுக்கு மேலே நீ கேன் டூ எனி திங், யூ கேன் டூ மெனி திங், நாட் எனி திங், மெனி திங் நீங்கள் இதை வச்சு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யூ guys go and just give it a try. ஸோ இப்போ நீங்கள் அரேஸும் நீங்கள் பாருங்கள், கற்றுக்கோங்க எப்படி அசஸ் பண்ண சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, I want you guys to look on objects and arrays in the week. நீங்கள் உங்களை நீங்கள் பண்ணுற லேர்னிங் ப்ராசஸ் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். நான் அதை டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கு நான் என்ன டைம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, November 6, ரைட்? November 6க்குள்ளே யூ வில் பி ஃபெமிலியரிங், ஐ மீன் கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுப்பீங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்குள்ளே ஏதாவது டவுட்ஸ் நீ என்கிட்ட கேட்டுப்பேன்னு சொல்லிட்டு யூ கேவ் அஷூரன்ஸ், ரைட்? ஸோ அதுக்குள்ளே அந்த ப்ராசஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பட் எனக்கு வந்து இந்த வீக்குக்குள்ளே ஐ வாண்ட் யூ கைஸ் டு கம்ப்ளீட் ஆன் திஸ் டாபிக். ஐ மீன் நாட் டாபிக், ஐ வாண்ட் யூ கைஸ் டு கெட் ஃபெமிலியர் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ கைஸ் கோ அண்ட் வாட்ச் திஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன, அரேஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அகெயின் யூ கோ அண்ட் வாட்ச் திஸ் திங் டூ.
ஓகே, முடிஞ்சால் இதை பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து டைம் பத்தல, இதுவே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் திஸ் திங் அலோன். இஸ் இட் ஓகே? ஏங்க நான் உயிர் தண்ணி பேசிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்த்தா ரொம்ப சேடாக இருக்கீங்க. ஏன் என்னாச்சு? இல்லை வந்து யோசிக்கிறோம் எப்படி பண்ணுறான்னு. என்ன யோசிக்கிறீங்க? ஏன் வந்து யோசிக்கிறீங்களா இல்லை அது ஆல்ரெடி யோசிச்சிட்டேன் வந்து. ஆல்ரெடி யோசிச்சிங்களா? ஓகே ஃபைன். சரி, இதுதான் வந்து நான் இன்னைக்கு கால் பண்ண வச்சேன். அண்ட் வி ஆல்சோ ஹேவ் மெனி லூப்ஸ். நம்ம லூப்ஸ் பற்றி நம்ம வந்து லெட்ஸ் see it in different section. ஓகே, ஒரே சமயத்தில் ஐ டோன்ட் வாண்ட் யூ guys to force on everything. we have do while அப்படின்னு இருக்குது. நீங்கள் பாருங்கள், டவுட்ஸ் இருக்குன்னா வந்து சேவ் இட் ஃபார் தி நெக்ஸ்ட் லைவ் செஷன். நம்ம வந்து அப்புறம் வேணா பார்க்கலாம். do you guys have any other doubts? எனக்கு ஒரு டவுட். கேளுங்க. என்னடா நீங்கள் அரே ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க, அரேயில் வந்துட்டு சேம் வேல்யூ யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் வேல்யூ யூஸ் பண்ணலாம். சாரி, சேம் வேல்யூ யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிளும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. ஆமாம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா. யா, அது வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டில் மட்டும் யூஸ் பண்ணலாமா, இல்லை மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் அப்படி யூஸ் பண்ணலாம்? டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி தான், ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ணலாம். மற்ற லாங்குவேஜ் பற்றி தெரியல, இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து வி ஹேவ் மெனி ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ். ஸோ சில பேர் வந்து அது வந்து அதுக்கேற்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி வேணும்னா அவங்க அப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணும்போது அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. ஓகே, வேறு டவுட் கேட்குறாங்களா? ரசம். ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ ஐ திங்க் சம் யூடியூப் பீப்புளும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தேர் ஆர் ஃபாலோயிங் த்ரூ திஸ் செக்ஷன் நினைக்கிறேன். சூப்பர் ஃபைன், நைஸ் டு ஹியர். ஓகேங்க ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் டைம் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணலான்னா, லைக் அகெயின் நீங்கள் இதே பண்ணுங்கள். நம்ம வந்து நான் டாம் தான் சொல்லித்தரலாம்னு நினச்சேன். பட் டாம் கொஞ்சம் லைட் டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னால லெட்ஸ் பாஸ் டாம் ஃபார் அ வைல். ஓகே, ஜாவாஸ்கிரிப்டில் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. see it will take time. டக்குலாம் பண்ணாலும் நம்மளால் கற்றுக்க முடியாது. ஓகேங்களா, நம்ம லைட்டாக ஒரு விஷயம் கற்றுட்டா கூட அந்த விஷயம் வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கலாம். ரைட்டா? ஸோ இஃப் யூ guys have any doubts நீங்கள் என்கிட்ட கேளுங்க. டோன்ட் வெயிட் ஃபார் மீ டு கிரியேட் அ நியூ செக்ஷன் அண்ட் ஆஸ்க் யூ guys டு ஜாயின். ஸோ டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இது மாதிரி விஷயம் அது மாதிரி விஷயம் என்கிட்ட கேளுங்க. லெட்ஸ் கனெக்ட் அகெயின். அண்ட் இன்டர்னலாக கூட இருக்கட்டும், மீட் பண்ணி கூட நம்ம என்னென்னு சொல்லிட்டு பேசிப்போம். ஓகே, பட் ஐ ப்ரிஃபர் டு கோ வித் லைவ் ஸ்ட்ரீம் ஸோ தட் அதர்ஸ் ஆல்சோ கேன் பி அலாங் வித் அஸ். ஓகே, அன்பு சொல்லுங்க ரோஷினி. while and do while ரெண்டுமே மேக்ஸிமம் சேமா தான் இருக்கு. ஸோ do while வந்துட்டு கொஞ்சம் இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் while பண்ணது வந்து ஃபார்லையும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சிமிலாரிட்டி இருக்க தான் செய்யும். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போது ரெண்டுமே சிமிலராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லேர்னிங் பீரியடில் எது உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகுதோ நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்கெட் அபவுட் தி அதர்ஸ். பிகாஸ் லூப் கான்செப்ட் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் லூப்பிங் எவ்ரி கண்டென்ட் அண்ட் டிஸ்பிளேயிங் இட் டு யுவர் லாஜிக் வாட் எவர். இப்போ டூ while சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் லூப்லேயே ஃபார் இன் இருக்குது, ஃபார் ஆஃப்னு ஒன்று இருக்குது. அதுவும் சேமாக இருக்க மாதிரி ஃபஸ்ட் தோணும். ஓகேவா? பட் இப்போதைக்கு நம்ம வந்து அதை வரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் வந்து ஸ்டிக் டு எனி திங். நான் இப்போ நெக்ஸ்ட் செஷன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, while do while, அப்போது நான் உங்களுக்கு அது கண்டிப்பாக சொல்கிறேன். அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அன்பு அரேவோட மெத்தட்ஸ் எதுவும் சொல்லலை. அது இப்போ நெசசரியா இல்லையா? ஓகே, ஆப்ஜெக்ட்ஸோட மெத்தட்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதுவும் சொல்லலை, அரேஸோட மெத்தட்ஸ் சொல்லலை. வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் சேவ் திஸ் ஃபார் ஃபியூச்சர் செக்ஷன்ஸ். ஓகே, ஃபியூச்சர் செக்ஷன்ஸில் வந்து நான் எனவே ஒரு வீடியோ போட போகிறேன். இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அரே மெத்தட் சொல்லிவிட்டு நான் மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் நான் அதை அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, அந்த வீடியோ பார்த்துட்டு டவுட்ஸ்னால் என்கிட்ட கேட்கலாம். அப்போ நான் வந்து அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ஓகே, ரியாஸ் புரிஞ்சதா? ரியாஸ் உங்களுக்கு அன்பு இன்னும் ஒரு தடவை வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களா? லைவ் ஸ்ட்ரீம் ஆக்கம் பார்க்குறீங்களா? ஓகே, ரைட். ஓகே, வசந்த் உங்களுக்கு புரிஞ்சதா? புரிஞ்சுக்கணும். ஓகே,
யாருக்கா புரியலன்னா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ சி மெனி பீப்புள். ஆனால் வந்து எனக்கு டவுட் கேட்காதான் எனக்கு வந்து ஐ ஃபீல் லைக் நீங்கள் வந்து வேறு உலகத்தில் இருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க அப்புறமா லேட்டர். ஓகேவா? ஃபைன், நம்ம இப்போ முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஜாவா ஃபுல் மீனிங். ஜாவாவுக்கு வந்து அப்ரிவேஷன்லாம் இல்லைங்க. வி டோன்ட் ஹேவ் எனி அப்ரிவேஷன் ஃபார் ஜாவா. பட் ஜாவா இஸ் அ மல்டிபர்பஸ் லாங்குவேஜ். ஜாவா கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வி கேன் டூ மெனி திங்ஸ். நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம், கேம்ஸ் உருவாக்கலாம், டிஜிட்டல் அப்ளிகேஷன் உருவாக்கலாம், மொபைல் அப்ளிகேஷன் உருவாக்கலாம் அண்ட் ஸோ. ஓகே, ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஜாவா வச்சு பண்ணிக்கலாம். அதுதான். ஆனால் ஜாவா இஸ் டிஃப்ரெண்ட். நீ தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஜாவா இஸ் டிஃப்ரெண்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? இது ரெண்டும் வந்து சிமிலர் கூட கிடையாது. பேரில் மட்டும் தான் சிமிலர் தவிர ரெண்டும் வேறு தான். ஓகே, ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே, கூல். நம்ம இப்போ வண்டி பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் 5:30. யூ கைஸ் கோ அண்ட் என்ஜாய். வீக்கெண்ட் தானே, நான் என்ஜாய்லாம் சொல்ல மாட்டேன். யூ கைஸ் கோ அண்ட் லேர்ன். பார்த்து போனேன்னு சொல்லிட்டு லெட்ஸ் see on 30, right? 30 வந்து again let's continue live stream and let's discuss in future. ஓகேங்க, தேங்க்யூ, bye.